வி காவியா அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல். ஹலோ, நன்றாக மதிய உணவை முடித்துவிட்டு அனைவரும் கண்ணசரும் நேரத்தில் களமிறக்கப்பட்டுள்ளேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அரசு வழக்கறிஞர் அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு நபரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். For the first time my mother is with me. நான் பல மேடைகளில் பேசியது உண்டு, ஆனால் முதல் முறையாக என் தாய் என்னுடன் இருக்கிறார். நான் எப்போதும் ஆங்கிலத்திலே பேசுவது உண்டு. இன்று அவருக்கு புரிய வேண்டும் என்றது நம் ஒரு முக்கியமான தலைப்பை கொண்டு வாதிக்க உள்ளோம். இந்த கருத்து அனைவரையும் கொண்டு சேர வேண்டும் என்பது வாய்மொழியிலே பேசுகிறேன். நான் காவியா அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல் தமிழ்நாடு. ஏன் மீண்டும் சொல்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா? இப்போது இருக்க பிஜேபி எம்பிகள் அவர் சொந்த ஊரான நாமக்கல் மறந்துவிட்டு கொங்கு நாடு என்று சொல்கிறாய். கொங்கு நாடு என்ற தமிழ்நாடை பிரிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறால் மறந்துவிடுங்கள், அது எப்போதும் நிறைவேறப் போவதில்லை. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு த யூனியன் அண்ட் த ஸ்டேட், ஒன்றியமும் மாநில அரசுகளும். அரசியலமைப்பு சட்டம் புத்தகங்களை புரட்டி பார்த்தென்றால் எங்குமே நேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவர் அம்பேத்கர் கிளியரா ஏற்றும் போதே ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பார், இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எப்பயுமே தனிச்சு இந்தியான்றது தனிச்சு இயங்கக்கூடிய நாடு கிடையாது. மாநிலங்கள் இல்லைனா எங்களோட நிதி உதவி இல்லைனா எங்கங்க உங்க நாட்டோட வளர்ச்சி? நாங்க தான் இங்க தாங்கி கொண்ட தூண்கள். இந்த தூண்கள் இல்லைனா இந்தியா சற்று யோசிச்சு பாருங்க, இந்த மாநிலங்கள் தாங்கி கொண்ட தூண்கள் சற்று நழுவி விட்டுச்சுன்னா இந்தியா என்ன ஆகும்ன்ற இதான் சொல்றேன். இங்க அரசியல் என்பது பார்ட்னர்ஷிப் முறையில தான் இருக்க வேண்டியும். ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்க? டிக்டேட்டர்ஷிப், மியா டிக்டேட்டர்ஷிப். எல்லா கருத்து கணிப்பு மூலயமா தான் இந்த அரசியல் நடக்க வேண்டும். ஆனால் நம்மளை பேசவே விடுறது கிடையாது. நான் திருப்பியும் ஒரு முறை ஒன்றிய அரசுக்கு சொல்ல வருகிறேன், எங்களை பேசக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னா அப்பதான் எங்க குரல் இன்னும் வேகமாக ஒலிக்கும் என்று சொல்லுகிறேன். மற்றும் அடுத்த கட்டமாக உறவு முறை, இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு முறையை பத்தி பார்ப்போம். முதலில் சட்டம் ஏற்றும் உறவு முறை பத்தி பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் வச்சிருக்காங்க, ஸ்டேட் லிஸ்ட் வச்சிருக்காங்க, கன்கரண்ட் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா மூணுத்திலுமே அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. ரெசிடிவ் பவர்னு ஒன்று இருக்கு. இந்த மூணுத்திலும் வராதது ரெசிடிவ் பவர் என்று சொல்வார்கள். ரெசிடிவ் பவர் மிச்ச மீதி சொல்லுவாங்க. அந்த ரெசிடிவ் பவர்லயும் அவங்க தான் மிச்ச மீதியை கூட நமக்காக விட்டு வைக்கிறது இல்லையே. லெட் மூவ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், நிர்வாக முறை அப்படி சொல்லுவாங்க. நிர்வாகத்துல எல்லா நிர்வாக முறையிலையும் அவங்க ஓன் ஏஜென்ட், நான் யாரை சொல்றேன்னு அவங்கள்ட்ட தெளிவா புரியும், அவங்க ஓன் ஏஜென்ட்டை எல்லா நிர்வாகத்திலையும் உள்ள வச்சிடுறாங்க. அப்புறம் நிதி உறவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்துப்போம், அவங்க தான் விதிக்கிறாங்க, அவங்க தான் வசூலிக்கிறாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சியும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அதிகாரம் எங்க போச்சு? இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க வெற்றிடமா நான் பார்க்கிறேன். வெற்றிடம்னா லேக்குனான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அறையிலையோ திறங்களையோ வெற்றிடம் இருப்பது என்பது வென்டிலேஷனுக்காக, நம்மளோட ஈஸியா வென்டிலேஷன் காற்றோட்டத்துக்காக, அங்க கரடிகளோ இல்ல கரப்பான உள்ள புகுறதுக்காக. இதான் நான் ஒரு அண்ணா ஸ்பீச்சை கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் அண்ணா ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி பேசுவார். அவர் என்ன பேசினாலும் ஒரு அழகிய உதாரணம் இருக்கும். இதையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். ஒரு வெற்றிடம் அம்பேத்கர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு, இந்த வரப்போற அரசியல்வாதிகள் இவ்வளவு ஒரு தந்திரமாகவும் ஒரு தலைபட்சமாக அவர் நிச்சயமா நினைச்சிருந்தாருன்னா இந்த வெற்றிடத்தை விட்டு இருக்க மாட்டார். அதேதான் ஜிஎஸ்டி பத்தி சொல்றேன். இட்ஸ் a corporate business here. ஜிஎஸ்டினால பலனடிக்க போகிறது கார்பரேட்ஸ் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டினால நல்லது செய்ய போகிறது வந்து கார்பரேட்டுக்காக. தமிழ்நாடு வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், இங்கே வந்து நம்ம உற்பத்தி நாடு, இங்கே நம்ம விற்க போகிறது இல்லை, இங்கெல்லாம் உழைப்பாளிகள் இருக்கிற நாடு. நம்மளுக்கு ஜிஎஸ்டினால என்ன யூஸ்? இப்போ அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவும் டெவலப்டு நேஷன்ஸை பார்த்து தான் இந்தியாவில் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்களே, ஒழுங்காக பார்த்தீங்களா? அமெரிக்காவில் மாநிலங்கள்லாம் சுயாட்சி, மானியங்களே அவங்க வரியை நிர்ணயிச்சுக்கலாம், மானியங்களே அவங்க வரியை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே நடக்குது. இங்கே ஐசியூவில் படுத்துட்டு இருக்க பேஷண்ட் கூட 5% வரியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும், இங்குக்கு 18% வரி. இதான் இங்கே நடக்குது. ஒரு கம்பேரிசனோட வந்திருக்கேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்களோ நானோ ஒரு சராசரி ஒரு நபரோ ஒரு ஆண்டுக்கு 18,000, நல்லா கவனிக்கணும், 18,500 ரூபா வந்து வரி செலுத்துறாரு. அதுவே நம்ம மாநிலங்களுக்கு நம்மளுக்கு என்ன சப்சிடியா
பதிலாக நம்மளுக்கு திருப்பி கிடைக்கலாம் வெறும் 7,200 இதோ இப்போ இது பாருங்க, இதோட பிரமாதமான ஒன்று. இதே பீகார் எடுத்துக்கோங்க, அவங்க வெறும் 7,200 தான் அவங்க வந்து மாநிலங்களுக்கு வரியாக செலுத்துறாங்க. ஆனால் ரிட்டர்ன் அவங்களுக்கு சப்சிடியாக வர்றது 32,000. இதுதான் அவங்க அதான் அவங்க ஃபெடரலிசம், இதான் அவங்க ஃபேர்னஸ் அவங்க யார் காட்டுறது. லெட்ஸ் மூவிங் ஆன் டு அது முடிச்சோடனே இப்போ ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் டிபேட் வந்து மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவையா தேவையில்லையா. இப்போ அண்ணா சொல்ல வழியிலே போயிடுவோம். ஆட்டுக்கு தாடியும் மாநிலங்களுக்கும் ஆளுநரும் தேவையில்லாத ஒரு உண்டு. இங்கே அவருக்கு தேவையில்லை. அவருக்கு எங்கே தேவையில்லாம ஒரு போஸ்ட், தேவையில்லாம அவருக்கு ஒரு சம்பளம். அவரை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. அவர்கிட்ட ஒரு கேள்விகள் மட்டுமே எடுத்து உடைக்கிறேன். அட்ரஸிங் ஸ்பீச்சில் ஒரு அட்ரஸ் பண்ணும் போது ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் பேரையும் ஃபாதர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இது நம்ம பெரியார் பேரையும் விட்டுட்டு நீங்கள் அவர் என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியல. ஆர்டிகல் 168 161 சொல்ற மாதிரி அவருக்கு பார்டனிங் பவர்னு ஒரு பவர் இருக்கு, மன்னிப்பு அதிகாரம். அதை என்னைக்காவது அவர் யூஸ் பண்ணியிருக்காரு? பேரறிவாளர்கள் விஷயம் அவருக்கு என்ன ஆச்சு? ஆர்டிகல் 158 அவரோட குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுது. ஆளுநர் என்பவர் அவருக்கு எந்த ஒரு பொறுப்பில் இருக்கணும், எந்த ஒரு வருவாய் தர பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ வாட் அபவுட் ஆரோவில் ஃபவுண்டேஷன் அவர் தான் சேர்மன் ஆகுமா? அது என்னாச்சு? அப்புறம் ஆர்டிகல் 200 என்ன சொல்லுவாங்க, ஒரு மாநில அரசு என்பது ஒரு பில்லை வந்து மறுமுறை பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஆளுநருக்கு வித்ஹோல்டிங் பவரே கிடையாதுங்க. அவர் கையெழுத்து போடணும், இல்லை அடுத்த கையெழுத்து வாங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறோம். ஆனால் என்ன ஆச்சு? இங்கே நீட் பில் என்ன ஆகுது, இல்லை இங்கே ஆன்லைன் மசோதா என்ன ஆச்சு? இன்னும் 19 பில் அவர் டேபிள் மேலே கிடைப்பில தான் போட்டிருக்குது. இதோ அப்புறம் இன்னும் சொல்ல விரும்பணும்னா செக்ரட்டேரியட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ செக்ரட்டேரியட் அமௌண்ட் 11 கோடி. அது எங்கே போச்சுன்னு இன்ன வரைக்கும் நம்ம நிதியமைச்சர் கேட்ட மாதிரி தான் பழனிவேல் தியாகராஜன் 11 கோடிக்கு அவங்க எப்போ கணக்கு காட்ட போகிறாங்கன்னு தெரியல. மூவிங் ஆன் டு இப்போ இந்த முக்கியமான விஷயம், இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் மாநில சுயேட்சி. இப்போதான் அதான் டிபேட் இப்போ எல்லாரும் எடுத்து வச்சிருக்கோம். மாநில சுயேட்சைலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க லாபம் அவங்களே ஏற்றதுக்கான உரிமை தான். அவங்க நிதியை அவங்களே வசூலிச்சுக்கணும். அவங்க மக்களுக்காக ஒரு மாநிலம் உழைச்சிச்சுன்னா அதான் மாநில சுயேட்சை. அண்ணா சொல்ற மாதிரி தான். ஒரு 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 கடிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மணி முள் வந்துட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மணியை காட்டுறது மட்டும் தான் அவர் வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து நிமிட முள். அதுதான் 28 மணி நேரமும் கடிகாரத்தை சுற்றி வருதாமா. அதே மாதிரி தாங்க மாநில அரசும் நம்மளை சுற்றி வருது. நான் இன்னொரு மோடிஜிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வரும்போது ஒரு டெலஸ்கோப் எடுத்துட்டு வர சொல்கிறேன். அப்போ தான் அவர் டெலஸ்கோப் வழியே ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம மக்களை ஈஸியாக பார்க்க முடியும். அப்போ தானே அவர் பார்த்தா தானே அவருக்கு இதை கொண்டு வர ஸ்கீம்ஸ். அவருக்கு நம்ம லிட்ரேச்சர் பற்றி ஏதாவது தெரியுமா? நம்மளோட இலக்கணம் பற்றி இன்னா 40 இனிய 40 கார் 40 கலிட்டரை 40 ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நீங்கள் எங்களோட உரிமைகளோ எங்களோட குரல்களை பற்றி கேட்கலன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. தனி தமிழ்நாடு பெரியார் வழியில் தான் அங்கே தனி தமிழ்நாடு தான் கேட்கணும். தமிழர் என்றோட இனம் உண்டு, தானே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதை மதிக்கலன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, தனி தமிழ்நாடு தான் கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செப்பரேட்டிசம் பேசுங்கன்னா நாங்கள் செப்பரேட்டிசம் பேசல, ஃபெடரலிசம் கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உள்ள நாட்டில் பிரிவினை உண்டாக்குறோம், நாங்கள் எங்கள் தனித்துவத்தை கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புரட்சிக்கான குரல் சொன்னீங்கன்னா எங்கள் உரிமைக்கான குரல் இது, நாங்கள் எங்கள் உரிமையை திருப்பி அளிக்கணும்னு கேட்குறோம். இதே பிரைம் மினிஸ்டர் தாங்க, அவர் வந்து குஜராத்துக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது நீட் பில்லையும் ஜிஎஸ்டி எதிர்த்தாரு. பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரே தான் எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கிறாரு. எப்படி அவர் மாறினாலும் அதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டரும் மாறி இருக்காரு. பாதி அண்ணாவாவும் பாதி கலைஞராகவும் இப்பயே மாறி இருக்காரு. பொறுமையில் பார்க்குற ஒரே சீஃப் மினிஸ்டர். நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மேனுஃபேக்சரிங்கில் நம்ம தான் ஒன், ஜிடிபியில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். நம்மள மாதிரி பொறுமையான முதலமைச்சர் எங்கேயுமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ல இண்டிவிஜுவல் ரெசல்யூஷன், நாட்டிலே இந்த மாதிரி ஒரு தனி சட்டத்தை முதல் முறையாக கொண்டு வந்த நாடு தமிழ்நாடு என்ற பெருமைக்குரியது. அதனால கெடுப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் இடுப்பார் இல்லானும் கெடும் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி இல்லைனா அவன் கெட்டு போகிறதுக்கு வேற யாரும் தேவையில்லைங்க, அவங்களே தன்னைத்தானே கெட்டுப்பாங்க. ஸோ ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களை வந்து ஒரு ஸ்லேவரியாவோ எங்களை ஒரு அடிமையாகவும் வச்சிருக்காம எங்கள் உரிமையான மாநில சுயேட்சையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மத்திய சட்டக்கல்லூரி சேலம் நிரஞ்சனா. Good afternoon to everyone, and I'm going to speak in Tamil and English because the topic should be known to everyone, and the problem should be heard to each and everyone in the India and inside Tamil Nadu. அதனால் நான் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து பேசிக்கலாமா அப்படின்னு நடுவர்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, முதல்ல ஒரு நிமிஷம் மைக்கு மட்டும் எடுத்தாங்க.
இதுவா அப்போ அடுத்து வச்சு என்னடா பிள்ளை ஏறின உடனே இவ்வளோ பண்ணுதேன்னு யோசிக்காதீங்க, எல்லாம் தூங்குவீங்க. அப்புறம் நான் கொஞ்சமாச்சு எழுப்பணும், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம். இல்லை நீங்கள் தூங்க மாட்டீங்க, கேட்குறவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக தான் பேசுகிறோம். ஜட்ஜஸ்க்காக மட்டும் இங்கே யாரும் பேசல இல்லைங்களா? குரல் ஒழிக்கப்படணும். ஸோ யூனியன் அண்ட் த ஸ்டேட். ஸோ யூனியன் அண்ட் த ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, மோடி, அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இருக்கிறது, அதுக்கப்புறம் அவர் என்ன நடக்கிறாரு, இந்தியா என்ன மாதிரி இருக்கலாம், யார் கூட போர் இருக்கு, நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்கு, நம்ம என்ன ஜிடிபியில் இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நாட்டை மேலே கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிச்சு கொண்டு போறது யூனியன். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும், ஆந்திரால என்ன பண்ணணும், தெலுங்கானால என்ன பண்ணணும்னு தன்னோட மாநிலத்துக்காக ஒரு நாள் யோசிக்கிறவன் தான் ஸ்டேட். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த தலைப்பை இங்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சப்போ நான் நிறைய ஆர்டிகல் படிச்சேங்க. சரி, கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி, நம்மளோட யூனியன் என்னென்னலாம் கொடுத்துச்சு, நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கே, ஸ்கீம் என்னப்பா ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்கு, அதை எப்படி கொண்டு போகுதுன்னு பார்த்தேன். இதை தான் நம்ம இப்பயும் பார்க்க போறோம். சரி, நம்ம முதல்ல நம்ம கவர்னர் என்னென்ன நம்மளுக்காக பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா. வினோத்குமார் அப்படின்னு சொல்லி இதே சென்னையில் ஒருத்தர் இருந்தாருங்க. நல்லா இருந்தாரு, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, நல்லா தான் வாழ்க்கை போச்சு. அவருக்கு ஒரே ஒரு ஆடு வந்துச்சு, இந்த ரம்மின்னு சொல்லி. சூது தப்பு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து எங்களுக்குலாம் சொல்லி வளர்த்தாங்க. அந்த சூது விளையாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட் பெர்மிஷன் கொடுத்துச்சு. அப்புறம் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, கமெண்ட் செய்யுங்கப்பா, எல்லாம் நல்லதுதான், விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விளையாட்டு சும்மா விளையாடலைங்க, ரத்தமா சேர்த்து சம்பாரிச்ச சொத்து. அது இல்லாம தான் பிள்ளைங்களுக்காகவும் தான் அப்பாவுக்காகவும் வச்சிருந்த சேவிங்ஸை போட்டு ஐயா விளையாட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆகி கடைசியில உயிர் விட்டுட்டு போனார். அந்த உயிர் எப்ப போச்சு அப்படின்னா மார்ச் 3 அன்னைக்கு போச்சு. போறப்ப என்ன எழுதிட்டு போனாரு, கடைசியா சாவறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை எழுதுவாங்கல்ல, அந்த என்ன தெரியுமா எழுதிட்டு போனா, நான் சாகுறேன், இந்த குறைனால நான் சாகுறேன், ரம்மி சர்க்கிள்னால நான் சாகுறேன், ஆன்லைன் கேம்பிளிங்க பேன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழக அரசு கிட்ட அவரு போய் கெஞ்சி ஒரு லெட்டர் எழுதிட்டு இறந்து போனார். நம்மளோட தமிழக அரசு எந்த அளவுக்கு நல்லா இருந்திருந்தா அதை 8th அன்னைக்கே ஒரு பில்லா பாஸ் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. நம்மளோட ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, இத்தனை பேர் இறந்திருக்காங்களே, மொத்தமா 40 பேர் இறந்திருக்காருங்க 3 வருஷத்துல, வெறும் 3 வருஷத்துல 40 பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஆளுநருக்கு எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்ல, பணங்கள் மேல விழுந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு தன்னுடைய சென்ட்ரல் என்ன சொல்லுது அப்படின்றத முக்கியமா. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பில்ல கிடப்புல போட்டு கையை கட்டிட்டு ஜாலியா இருந்துட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவர் ஈஸியா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அவரோட வேலையை அவருக்கு செய்ய சொல்லி சொன்னோம், அவர் செய்ய மாட்டேன்னு கையை கட்டிட்டாரு. அந்த கையை அவுக்கிறதுக்கு 4-5 பேர் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறமா இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. இவ்வளோ ரத்த அடி வாங்கி ஒரு விஷயத்தையும் போராட்டம் பண்ணி பண்றதுதான் ஈக்குவாலிட்டியா, ஃப்ரீடமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்த ஃப்ரீடம் தான் நம்மளுக்கு நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. இதான் அம்பேத்கர் எழுதிட்டு போனாரா? அம்பேத்கர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுல பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன தெரியுமா, பவரை பிஎம்முக்கோ
செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு இந்த ஸ்ட்ரீம் இல்லாம சரி இவங்க வந்து இவங்கள மட்டும் தான் கெடுக்கிறாங்களான்னா அது மட்டும் கிடையாது. அவங்கவுங்க ஸ்டேட்லயே பாருங்களேன், ஹிந்தி பேசுங்கன்றாங்க, ஹிந்தில இருக்கவங்களாம் நல்லவங்கன்னு சொல்றாங்க. அவன் எங்க வேலைக்கு வரான்? தமிழ்நாட்டுக்கு வரான். தான் வேலைக்காக அவன் வந்தவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட தனக்கான வெகுமானத்தை கொடுக்க முடியாம கதறான். இந்த அளவுக்கு ஒரு அவல நிலை நம்ம இந்தியால இருக்கு. நாளை பின்ன நம்ம ஸ்ரீலங்காவை ஆயிட்டோம்னா மோடி நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாருங்க. இன்னைக்கு நம்ம குரல் கொடுத்தாதான் உண்டு. எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால நான் சொல்றேன். அது இல்லாம வேற என்னென்னலாம் நம்மளோட பிஎம் நம்மளுக்காக செஞ்சு வச்சிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சிலை கட்டுறாரு 3 கோடி அப்படின்னு சொல்லி, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் பேர்ல. சரி, இதே காஸ்ட்டை நீங்க நீட்டுன்னு ஒண்ணு திணிச்சு வச்சிருக்கீங்கல்ல எங்க நாட்டுல, அதுக்கு இந்தாப்பா உன் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, சரி எங்க ஸ்டேட்டை கூட விட்டுருங்க, மொத்த இந்தியாவுக்கும் கொடுங்களேன், இந்தாப்பா ஸ்மார்ட் கிளாஸ் வச்சுக்கோ, லீகல் வச்சுக்கோ, இப்படிதான் நீ படிக்கணும்ன்றத நீங்க அங்க நெகோசியேட் பண்ணி ஒரு கோச்சிங் கிளாஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. சிலையில போட்ட காசு இங்க போட்டிருந்தீங்கன்னா கூட 4 பேர் வயிற்றுல ஒரு நல்ல சாப்பாடும் நல்லா இருந்திருப்பாங்களே. சரி, நீட்டு கொண்டு வந்தீங்க, என்ன ஃபார்மேட்? அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற பேர்ல இன்னைக்கு எங்க அப்பா கட்டுறாருங்க 27 லட்சம் கட்டுறாரு வருஷத்துக்கு. என் தங்கச்சி 365 ஸ்கூல் 4th அந்த பிள்ளை ஸ்கூல் 4th எடுத்துமே தான் கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு வெகுமானமே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா அப்படின்றது எங்க கேள்வி. தான் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம நாடும் கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணி இந்த சாமி மேலவான்னு கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா நாங்களா எடுத்துப்போம், நாங்க கேட்போம். இது எங்க நாடு, நாங்க ஃப்ரீடமா தான் இருக்கோம், இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அடுத்து கோபிகா, மத்திய சட்டக்கல்லூரி, சேலம். A very warm welcome to one and all present here. First of all, I would like to thank for this opportunity. And moving on to the topic, union and the state, I would like to quote the saying of Mahatma Gandhi. The ability to achieve the unity in diversity will be the beauty, and that's the test of the civilization. And I feel somehow this topic is related to this aspect. In pursuit of making India as one of the progressed nations among the world standards had led to the adoption and formation of many mechanisms and systems. One such mechanism is what? The union and the state, followed by quasi-federalism. As we all know, the very first article of part 1 of our constitution describes India as the union of states. India being a country with many states with unique identities, we follow federalism with unitary bias. We vest maximum powers in union over the center. Why is it so? I mean, we vest maximum powers in union over the state. At this point, I would like to make it out clear that both the Constituent Assembly of 1947 and the drafting committee headed by Dr. B.R. Ambedkar has made this possible only for the purpose of coordinating the states and to lead the nation successfully, and not for the purpose of unit to dominate over the state. And now if I question whether this intended purpose of our leaders is rightly followed, then it remains a question mark. Because the traces of the history has witnessed many such instances where union dominated over the state. The shift of education from the state list to concurrent list in the year of 1976, where the 42nd Amendment was one such incident which restricts the state influence in the educational matters. The policy of bringing uniform education in a country like India is something inappropriate, I feel, because the level of literacy rate and the educational backgrounds of the states in India differ from one to another. The circumstance of a student studying in Tamil Nadu would be different from the student studying in other place. Then how come a common entrance exams like NEET alone will be beneficial for students? And if we take about Tamil Nadu, our Tamil Nadu government has always been keen in investing funds in bringing up new institution educational colleges.
By bringing this common entrance exams and all, it reduces, it abstains Tamil Nadu government by influencing the admission process in institutions. And the dreams of lakhs of students have been thrashed by these common entrance exams. The suicidal cases and attempts of our young talents of Tamil Nadu wouldn't be that easily forgettable also. The tears of fishermen and their family wouldn't be that easily obtained, because their problems faced by them for the years together wouldn't be explained in words. Even in 2022, an attack was made against the Nagapattinam fishermen. Their GPS, mobile phones, fish catch were all robbed by the Sri Lankan nationals. Seeing this vexatious issue, our Honorable Chief Minister, has wrote a letter to the External Affairs Minister, Mr. Jaishankar, for seeking a permanent solution. Of course, whenever we seek for a solution, we did get a response. But the point which I would like to insist here is, if the response from the center have been so prompt and intensive, then there would be no need for our fishermen to face this injustice repeatedly for years together. Not alone this, we have also faced the problem of fiscal federalism. We all know how much tribulations we were faced into while imposing GST in the year of 2017. The state autonomy was questioned. It was very much worried. The total revenue of state drastically reduced to some extent. In 2022, 5% GST was laid on pre-packed food items, which include our essential food items like dairy products. And it is worth noting that even at that point, the Tamil Nadu government strongly opposed it by means of a finance minister of Tamil Nadu. When we speak about the union and state, it is inevitable to mention about S.R. Bommai versus Union of India case. The landmark benchmark case which has paved way for the state to be protected from the misuse of Article 356. The judgment from Supreme Court by this case have protected the state's interests from the overuse and the misuse and the dominance of union over the states. And the case have also laid down few principles for the application of Article 356 also. And now only listing out all the negatives of the union and state would it be that much good also. Of course, we did have fruits from this union and state relationship. I wouldn't be much more fair if I leave without mentioning it also. And are not present, we could see some friendly relationship between the union and center. The way the union leaders respect the traditional values of a state, and the way our state leaders are wholeheartedly welcoming the union leaders make us feel that there is a companionship between them which will bring up our nation. Of course, there is a lag between the union and state, and always the state leaders of our Tamil Nadu has made a way to bring peace into it. And one such evident step is what the Rajmana Commission of 1969, which was led by the ruling time of Honorable former Chief Minister, Dr. Karunanidhi. Many recommendations were laid down in that commission for the transfer of subject matters from the center list to the state list, which will lead for the productive ruling, which will result in the prosperity of the people. Our Tamil Nadu has always been standing, and now even it stands even more exclusively and inclusively blessed among one of the state in India. For our Tamil Nadu to stand in this position, it requires the visionary attitude, leadership skill, courage, and integrity of our leaders, state leaders, right from the beginning till now. The leaders of our state have ensured that the voice of even the last person should be heard very rightly and properly, right from the beginning till now. Listing out their names wouldn't be that much more honorable, because they have done that much enough. Starting from prestigious political leaders, Kamarajar, Dr. Anna, Dr. Karunanidhi, Dr. MGR, Dr. Jayalalitha, and our current Chief Minister, our Honorable Chief Minister, M.K. Stalin, they all have witnessed how to express their intelligence in handling the state affairs and maintain cordial correspondence with the union. I would like to say one thing. I want this legacy to continue forever by the proficient leaders in the future also. I would like to conclude by saying that the union and state are like parallel lines of a railway track, which has to go in a cordial way for us to carry this whole nation with one motive, unity in diversity.
rather than looking as a competition, I have learned many things knowing about our state leaders and union. So signing off from this and thanking you all is Gopika PR from Central Law College, Salem. Thank you all. அடுத்தது எஸ் சரண்யா, அரசு சட்டக்கல்லூரி, தேனி. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள் தலைப்பை கேட்டதும் நினைவிற்கு வந்த சில வரிகளை தொட்டு என் உரையை துவங்குகிறேன். உண்ண கொடுத்துதவி உறங்கும் போது தலை தடவி மின்னும் உடை நல்கி மென்மை தரும் இத்தேசம். பின்னி பிணைந்திருக்கும் பிரமிப்பு கலாச்சாரம், பின்னி பிணைந்திருக்கும் பிரமிப்பு கலாச்சாரம். தன்னிகரில்லா தனி தேசம் நம் தேசம். அடிமை வயப்பட்டு அடிதடிகள் பலப்பட்டு விடியலை கண்டதொரு வெற்றி திருதேசம். எப்படி? அடிமை வயப்பட்டு அடிதடிகள் பலப்பட்டு விடியலை கண்டதொரு வெற்றி திருதேசம். ஆகச் சிறந்த அரசியலமைப்பும் அதிகார பிரிவினைகளையும் கொண்ட அசாதாரணமான தேசம் இத்தேசம். கலைஞரையும் கலைவாணரையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் கருணாநிதியையும் கொண்ட ஒரு அருங்காட்சியகம் நம் தேசம். இத்தகைய தேசம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்திய அரசியலமைப்பு. அதற்கும் இந்த ஒன்றியம் மற்றும் மாநிலத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த ஒன்றியமும் மாநிலமும் இல்லாத பகுதிகளே இல்லை. சரத்து 1 தொடங்கி இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது மொத்தம் 395 சரத்துக்கள். 395வது சரத்து வரை இந்த ஒன்றியமும் மாநிலமும் பேசப்படுகிறது. காரணம், ஒரு நாட்டை எப்படி அமைக்க வேண்டும், ஒரு அரசியலை எப்படி அமைக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு. அதற்காகத்தான் நம்மவர்கள், அதாவது நம் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் நிர்வகித்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நமக்கு வழங்கினார் என்றால் அந்த கூட்டாட்சியாக இருக்கிறதா என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் 1947 ஆகஸ்ட் 15 இந்திய நாடு பரங்கியர் பிடியிலிருந்து பாரத தேசமானது. பின்பு இதற்காகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டது. உலகில் வாழும் எந்த ஒரு நாட்டவருக்கும் கிடைக்காத உரிமைகளும் சலுகைகளும் இங்கு வழங்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இங்கு அனைவரும் மாநில சுயாட்சியை வேண்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்றியம் மற்றும் மாநிலம் என்ற தலைப்பை கேட்டவுடன் இந்த தலைப்பை குறித்து எனக்கு 2 கேள்விகள் உள்ளது. முதல் கேள்வி, ஒன்றியங்களால் மாநிலங்கள் தேவையா, இல்லை மாநிலங்களுக்காக ஒன்றியம் தேவையா? இரண்டாவது கேள்வி, ஒன்றியத்திடம் இருப்பது அதிகார குவிப்பு என்றால் இந்த மாநில சுயாட்சியை வழங்கினால் இந்த மாநிலத்திடம் கிடைக்கப் போவது அதிகார குவிப்பாக மாறாதா என்பதுதான். இரண்டிற்கும் விடை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரத்து 1 தெளிவாக விளக்குகிறது. இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம் என்று. பல மாநிலங்களின் ஒன்றியம் என்றால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா இங்கு பல மாநிலங்களாக, அவர்களின் ஒன்றியம். அந்த ஒன்றியத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தால் மாநிலங்களுக்காகத்தான் ஒன்றியம் என்பது முதல் கேள்வியின் பதில். இரண்டாவது கேள்வி, ஒன்றியத்திற்கு அதிகாரம் அதிகம் கொடுத்தால் அது அதிகார குவிப்பு என்றால் மாநிலத்திற்கு கொடுத்தால் அதிகார குவிப்பு இல்லையா என்பது. பகுதி 11 உற்று நோக்க வேண்டும். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரங்கள், தோழர்களே, மாநிலங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரங்கள் இங்கு பஞ்சாயத்திற்கும் முனிசிபாலிட்டிக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். இப்போது பாருங்கள், கணக்கு சரியாக வரும். ஒன்றியத்திடமும் அதிகார குவிப்பு இருக்காது, மாநிலங்களிடமும் அதிகார குவிப்பு இருக்காது. நாட்டின் முதுகெலும்பான கிராமங்களிலும் பஞ்சாயத்திலும் இருந்து தொடங்கி அது மாநிலம் தொட்டு ஒன்றியம் தொட்டு இந்தியா வளர்ந்த நாடுகளில் பட்டியலில் இடம் பிடித்து விடும் என்றால், இங்கு இந்தியா வளர்ந்த நாடுகளில் பட்டியலில் இடம் பிடிக்கும் என்றால் இங்கு நிச்சயம் சரிசமமாக பிரித்தளிக்கப்பட்ட அதிகாரம் தேவை. இந்திய அரசியலமைப்பு அழகாக வடிவமைக்கப்பட்டது. எப்படி என்றால் ஒரு சிற்பி சிலையை செதுக்குவது போல் செதுக்கப்பட்டது. எப்படி? ஒன்றிய அரசு மாநில அரசு என்று இரு அரசுகளை பேசும்போது அவர்களுடைய
சரத்து 240 தொடங்கி 292 வரை பேசுகிறது. அவசர காலம் என்றால் என்ன செய்வது? அவசர காலங்களில் மாநிலங்களுக்கு அதிகாரம், அவசர காலங்களில் ஒன்றியத்திற்கு அதிக அதிகாரம், மற்ற நேரங்களில் மாநிலங்களுக்கே முதலுரிமை. அப்படி நடக்கிறதா என்பதுதான் இங்கு கேள்வி. உண்மையை சொல்ல போனால் கச்சத்தீவில் தொடங்கி காவிரி பிரச்சனை தொட்டு நீட்டில் நனைந்து பின்பு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு வரை மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டது என்பது உங்களுடைய வாதம். என்னுடைய வாதம் என்ன தெரியுமா? இங்கு உரிமை மறுக்கப்படவில்லை. நமக்கென வழங்கப்பட்ட பட்டியல்களில் இருந்த கல்வியும் வனமும் பொதுப்பட்டியலில் மாற்றப்பட்டதுதான். அதாவது உங்கள் உரிமை இங்கு மறைக்கப்பட்டதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் நிகழ காரணமாக இருக்கிறது. அப்படி என்னால் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு மாநில சுயாட்சி நோக்கம் அன்று. எங்களிடமிருந்து பறித்த எங்கள் உரிமையை மீண்டும் எங்களுக்கே தந்துவிடுங்கள். எங்கள் மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. இத்துணை பேர் பேசினோம் இங்கு மாநில சுயாட்சி குறித்து. எனக்கு அண்ணாவின் ஒரு வரிதான் ஞாபகம் வருகிறது. மாநில சுயாட்சி என்றதும் அனைவரும் பதறி போகிறீர்கள். மாநில சுயாட்சி என்பதும் அனைவரும் பதறி போகிறீர்கள். உண்மையில் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஏன் மாநில சுயாட்சி வேண்டும் என்று நான் பதில் சொல்கிறேன். என்ன கேட்டிருப்பார்? ஒன்றியத்தால் மட்டும்தான் நாட்டை நிர்வகிக்க முடியும், ஒன்றியத்தால் மட்டும்தான் நாட்டை பாதுகாக்க முடியும், ஒன்றியத்தால் மட்டும்தான் அதிகாரங்களை கையாள முடியும் என்று சொல்கிறீர்களே. இப்படி மார்தட்டி பேசும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இது சமூக நீதி வாழும் மண். உங்களால் முடியும் என்றால் அது என்னாலும் முடியும் என்பதுதான் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. ஆகவே இப்படி சொல்லி முடிக்கிறேன். இப்படி மத்தியில் கூட்டாட்சியையும் மாநிலத்தில் சுயாட்சியும் கொண்டு இந்திய நாடு பிரிவினைகளை கடந்து வல்லரசாக முடியுமா, நல்லரசாக முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்களாயின் இந்த கவிதை வரிகளை தொட்டு முடிக்கிறேன். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுடுங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புள்ளி நிலத்தை சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும். உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன் உலகம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை கொடுத்து வாங்கும் விலை. வாய்ப்பொழுதே புறப்படுவோம். இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்பது மாறி மாநில சுயாட்சிகள் கொண்ட ஒன்றியம் என்ற சிறந்த பெயருடன் செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என் ராஜமோகன், அரசு சட்டக்கல்லூரி தேனி. Greetings to one and all present here, judges, fellow participants, parents who have come from long distance. I really like to express my regret that I chose to speak in English, because looking at the fellow participants who chose to speak in Tamil, who have expressed very well their thoughts and ideas in a poetic way, which I'm sure I will not be able to do it in English. So I really regret and I pinch myself for that. Having said that, with the help of reasoning and logic, I would like to put forth my thoughts and ideas. The topic, Union and the State. The Constitution of India, Article 245 to 254, and also from till 292 talks about the Union and the States. Union and State, it is very well clearly expressed even during the time of debating in the Constituent Assembly, in the drafting committee, that one is not to dominate the other. That was the idea put forth by our drafting members, our founding fathers. But what is happening right now is a different story. So on the outset, I want to make it clear that these articles are very biased against the state's rights, and it provides a very
it does not provide a level playing field for the government which I choose to rule me. And it is very much against the spirit of democracy. That's my point of view here, which I want to express clearly. And I'm going to give reasons for my thought and opinion. First of all, the government which is ruling right now, which was chosen by me in the 2021 legislative election, which came to power with a clear majority. So it's a government which I chose to rule me. And the government which is ruling me at the union level, which came to power in the year 2019, may have the majority, but if you take the unit of Tamil Nadu, how many seats they have? One here. I think it's just one, if I'm not wrong. Fortunately, unfortunately, I come from that constituency which got the seat, which is sitting in the ruling side of the party. And we all know how they won it. So clearly, the people of Tamil Nadu here didn't want the government which is ruling the country right now, which is fortunate or unfortunate. The time will tell tell what is the correct thing to do. But the government which I chose to rule is ruling me in the state level. So it clearly states that one has the say to say who is going to rule me in the state level. That is very much clear. But when it comes to the union level, it's not in our hands. But what does the articles in this Constitution of India do? It just does not provide the level playing field for the government which I chose to rule me. First of all, it takes the residuary powers. It gives it to the union government through Article 248. It gives the emergency provisions for the union, which is against the basic principles, very arbitrary in nature. And also, there are many other reasons for that. So, having said that, if the Constituent Assembly, our founding fathers, it's not like they were not aware of these facts, and I cannot say that they were not predicting these things could happen in the future. They were, even in the time of the debating of Constituent Assembly, there were people, eminent members like Maulana Abdul Kalam Azad, K.T. Shah, or Loknath Mishra, for many people have expressed their objection to the unitary spirit of the Constitution. They have clearly expressed that the unitary spirit of our Constitution will one day lead to the accumulation of power in one place or concentration of power at one place, which would inevitably lead to a rise of tyrant or a dictatorship in our country. They were very well aware of that. But in spite of that, with the help of our beloved B.R. Ambedkar and many other eminent leaders, they gave the Constitution of India a unitary spirit for a reason being, at that point of time, our country was facing many problems, many internal problems, and many problems like partition and communal riots and all those things. So they had in mind that if we give more powers to the state, again, which would lead to the breaking of India. So that would have been the reason for giving the unitary spirit to our Constitution of India. Had they done it right, it is a big question mark, because looking at the history, now we are in a point where our rights are being taken away from us, which is very, very clear with the acts of the union government. Be it with the various schemes they are bringing about in the name of good to the people. They are taking just the interest. It is most of the schemes brought by the union government is against the interest of the people of our state, particularly Tamil Nadu. So from the methane project, from the 8-lane defense corridor project, from my favorite Sethu Samudram project, when they announced, I thought my districts, in the southern districts, going to be prosper at some point. Fortunately, they have dropped it. I use this platform to put forth through our CM and our ruling party, our government, to take up once again the Sethu Samudram project and implement it in somehow or some way possible, which would ensure the prosperity of the districts in our southern part of Tamil Nadu. Having said that, I would like to say, like our founding fathers have predicted these things, but in spite of that, they have given the unitary spirit to the Constitution of India. Now, we have
in our state level, a CM who has the backbone and who has the guts to question the union level government on various levels. Imagine a situation where we have another kind of leader or a CM. Would we have stopped the calling for tender for coal mining in the 3 important villages which lies in the rice bowl of our Tamil Nadu? If they have implemented that project, imagine the condition that would have happened to the rice bowl of our Tamil Nadu. Sethiyathuppu village, Michaelpatti and Vadasheri, the 3 villages which were included in the mining projects which was called for privation. So I would like to just finish or conclude my speech by saying that we come from the state of Tamil Nadu, which has always been a pioneer of taking the voice of the social justice to various level, starting from Annadurai, Honorable former Chief Minister Annadurai, and from our Kalaignar, who formed the Rajamannar committee, which was even before the committee formed by Sarkariya committee or various committees, which has given various schemes for the, if we just try to implement those recommendations done by the Rajamannar scheme, a lot of things will be resolved. And I will just finish my speech by saying that we need an amendment in the constitution for the people's good, for the rights of the states has to be reinstated through the amendments. If we fail to do that, I'm sorry to say that there will be a revolution soon in our future. The seed for that has already been laid or put by our former CM Annadurai. We have the idea of autonomy for state. He has clearly said what we have to do, what we need. So we will fight and we will get the rights which we deserve. We have the backings of our stalwarts here, starting from Thandai Periyar, Kalaignar Karunanidhi and Annadurai. We are from their school of thoughts. We will not fear to fight. So my dear friends, do not fear. It's dark before the breaking of dawn. So we will fight for and we will continue to discuss these rights that states need. Thank you very much for the wonderful opportunity given to me. Thank you very much. அடுத்து பி அருண்குமார், அரசு சட்டக்கல்லூரி தேனி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றியமும் மாநிலமும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு ஒன்று வேண்டும் என்று கூறி முதலாக இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்து தந்தவர் இந்த மண்ணை சேர்ந்த பெரியார் பெருந்தகை என்பதை கூறிக்கொண்டு அந்த கர்வத்தோடு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உங்கள் முன் பேசுகிறேன். சாதாரணமாக ஒரு அரசு என்றால் அதை மாநில அரசைத்தான் குறிப்பிடும். மாநில அரசுகளின் சில பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவிதான் மத்திய அரசு. இது அமெரிக்க கூட்டாட்சியின் அடிப்படை தத்துவம். இந்த ஒரு தத்துவம் இந்திய அரசியலமைப்பில் இல்லை என்ற ஒரு வேதனை தான் எனக்கு உள்ளது. அடுத்தபடியாக இதை ஆய்வு செய்ய வேண்டுமானால் இந்தியா ஒரு கூட்டாட்சியா அல்லது ஒற்றையாட்சியா என்பது நமக்கு தெரிய வேண்டும். கூட்டாட்சி என்றால் என்ன? பல மலர்கள் சேர்ந்த தொகுப்பு தான் ஒரு மாலை, பல அதிகாரங்களின் தொகுப்பு தான் ஒரு அரசு. அந்த அதிகாரங்கள் ஒரே சரத்தாக கோர்க்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி முறை. அந்த அதிகாரங்கள் மத்திய அரசு, மாநில அரசு என்ற பல சரத்துகளாக கோர்க்கப்பட்டிருந்தால் அதுதான் கூட்டாட்சி முறை. அந்த ஒரு கூட்டாட்சி முறைதான் இந்தியாவில் இல்லை. முதல் சரத்திலேயே இந்தியா என்ற பாரத் மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது யூனியன் என்று குறிப்பிட்டார்கள். ஏன் கூட்டாட்சி என்று குறிப்பிடக்கூடாதா? தென்னாப்பிரிக்கா நாடில் யூனியன் என்று தான் வைத்துள்ளார்கள். ஆனால் அது ஒற்றையாட்சி நாடு. இந்தியாவிலுமே யூனியன் என்று வைத்துள்ளீர்களே, அப்படியானால் இந்தியா ஒற்றையாட்சியா? ஏன் கூட்டாட்சி என்று சொல்ல வேண்டியதானே? ஒற்றையாட்சி என்றால் மத்திய அரசிடம் அதிகமான அதிகாரங்கள் இருக்கும். அதன் கீழ் நகராட்சிகளும் ஊராட்சிகளில் இருக்கும். மத்திய அரசு நினைத்தால் அந்த ஊராட்சிகளையும் நகராட்சிகளையும் ஒரே உத்தரவை போட்டு கலைத்து விட முடியும். ஆனால் கூட்டாட்சியில் அப்படி பண்ண முடியாது. அதற்காகத்தான் கூட்டாட்சி என்ற வார்த்தையை தெளிவுபடுத்தி கூறவில்லை எங்கேயுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். யூனியன் என்றுதான் கூறியிருக்கிறார்கள்.
முதல் சரத்திலே முதல் கோணலே முற்றிலும் கோணலாக உள்ளது. பிள்ளையார் சுழி போட்டு மாநிலத்திற்கு பெயர் வைக்கும் பொழுது மாநிலங்கள் தன்னுணர்வு பெற்றுவிடும் கூட்டாட்சி என்ற வார்த்தையை சேர்த்தால் என்று மறைமுகமாக மாநிலங்களை அடக்க வேண்டும். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களுக்கு கூட்டாட்சி என்று கொடுத்து விட்டால் எங்கள் கை மேலோங்கி இருக்காது என்பதற்காகத்தான் மத்திய அரசிற்கு அதிகமான அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதால் தான் கூட்டாட்சி என்பதை எங்கேயுமே கூறவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இதன் மூலமாக மாநில சுயாட்சி நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்தியாவில். அடுத்தபடியாக 1935ஆம் ஆண்டு சட்டத்தில் கூட இந்தியா ஒரு கூட்டாட்சி என்றும் ரயில்வே துறையை ரயில்வே கூட்டாட்சி என்றும் உச்சநீதிமன்றத்தை கூட்டாட்சி நீதிமன்றம் என்றும் தான் அழைத்தார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு கூட்டாட்சி என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு இடத்தில் கூட கூறப்படவில்லை. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவை எடுத்துக்கொள்வோம். மத்திய அரசு நினைத்தால் எந்த ஒரு மாநிலங்களையும் துண்டு துண்டாக ஆக்கி புது மாநிலமாக உருவாக்கலாம். சில மாநிலங்களின் பகுதியை வெட்டி எடுத்து புது மாநிலத்தை உருவாக்கலாம். ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை குறைக்கலாம், ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகப்படுத்தலாம். ஏன் நாளை தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமே கிடையாது என்றும் கூட உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 வழிவகுக்கிறது. எதற்கு இந்த பிரிவு? ஒரு மாநிலத்தின் வாழ்வு சாவு பிரச்சனையை கூட தீர்மானிப்பதில் மத்திய அரசிற்கு அதிகப்படியான மெஜாரிட்டி தேவையில்லை. ஒரே ஒரு வாக்கு அதிகமாக இருந்தால் போதும், அந்த மாநிலத்தை துண்டு துண்டாக ஆக்கி அடையாளம் தெரியாமல் மாற்றிவிடலாம். இதன் மூலமாக என்ன தெரிகிறது? மத்திய அரசு என்னமோ மாநில அரசை படைக்கும் பிரம்மனாகவும் காக்கும் திருமாலாகவும் அளிக்கும் சிவனாகவும் நான் இருப்பேன் என்பதை கூறுகிறது. இதன் மூலமாக மாநிலத்தை அடக்குமுறை செய்வதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக கூறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுதான் என்று விரும்பினால், ஒற்றையாட்சி நாடு இந்தியா இல்லை என்று நீங்கள் நினைத்தால், ஒரு பாசிச சர்வாதிகார அரசு அரசியல் மோகத்தோடு பதவி ஆசையோடு இந்தியாவை அதன் மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு கூடிய விரைவில் ஒற்றையாட்சி நாடாக ஆக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி என்ற ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்திய அரசியலமைப்பிற்கும் இந்திய நாட்டிற்கும் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு மாநில சுயாட்சியை நான் எப்படி கேட்கிறேன்? இந்த தமிழக மாநில சுயாட்சியை கேட்கிறது என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. நாம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை சமமாக வேண்டும் என்று சட்டத்தை ஏற்படுத்தினோம். அதன் பின்புதான் ஒன்றியம் ஏற்படுத்தியது. பின்பு இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உறுதிமொழி ஏற்றத்தில் இருந்து, நான் முதல்வன் திட்டத்தில் இருந்தும், பெண் கல்விக்காக வீடு தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தில் இருந்தும், வீடு தேடி மருத்துவம், பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு 1000 ரூபாய் என்ற பல திட்டங்களின் மூலம் நாங்கள் மாநிலத்தை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களை விட யார் மாநில சுயாட்சியை கேட்பதற்கு தகுதி படைத்தவர்கள்? நாங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கேட்கவில்லை மாநில சுயாட்சி, இந்தியா முழுமைக்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்கிறோம். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்ற ஒரு பதவி இருக்கிறது. ஆளுநர் என்பவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறார்கள். இந்த மசோதாவானது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியதாக கூட இருக்கட்டும், அதை நாம் மசோதாவாக நிறைவேற்றினால் உடனடியாக மசோதாவாக ஆகிவிடாது. அதே விஷயத்திற்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது என்று வைப்போம். மத்திய அரசு சட்டம் தான் மேலோங்கி நிற்கும். இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாநில சட்டம் அடியோடு ஒதுக்கப்பட்டு விடும். அப்படி ஒதுக்கப்படக்கூடாது என்றால் உடனடியாக இங்கிருந்து டெல்லிக்கு ஓட வேண்டும் அதை தூக்கி கொண்டு. ஏன்? குடியரசுத் தலைவர் கையொப்பத்திற்காக. அப்படி செய்தாலாவது அந்த சட்டம் நிலை பெறுமா? இல்லை. மீண்டும் மத்திய அரசு நினைத்தால் ஒரு மசோதாவாக கொண்டு வந்து புதிய ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். இப்படி பொதுப்பட்டியலில் நாம் ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் கூட அது மத்திய அரசு இல்லை, மத்திய அரசு ஆளுகின்ற ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டில் தான் மாநிலங்களின் பொதுப்பட்டியல் விஷயங்களும் கூட இருக்கிறது. மேலும் மாநில பட்டியலிலும் மத்திய அரசு ஊடுருவல் செய்கிறது. எடுத்துக்காட்டாக காவல்துறையும் சட்ட ஒழுங்கும் மாநிலத்திற்கு உட்பட்டதுதான். அப்படி என்றால் ஏன் நீங்கள் மத்திய ரிசர்வ் போலீஸ் என்ற ஒரு தனி பிரிவை வைத்து நடத்துகிறீர்கள்?
மாநிலத்திற்கு சட்ட ஒழுங்கை சரியாக செயல்படுத்தவோ காவல்துறையை நிர்வகிக்கவோ தகுதி இல்லையா? இதன் மூலமாக மாநிலங்களின் சுயமரியாதையை நீங்க தொட்டு பார்க்கிறீர்கள். மத்திய மாநில பட்டியலில் காவல்துறையை கொடுத்துவிட்டு நீங்கள் ஏன் தனியாக ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி வைத்திருந்தாலும் அந்த ரிசர்வ் போலீஸ் மாநிலங்களின் அனுமதி இல்லாமலும் கூட உள்ளே நுழையலாம். மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை. இப்படித்தான் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் பஞ்சாபிலும் 1967-68களில் பண்ணினார்கள். இவ்வாறே மாநில பட்டியலிலும் மத்திய பட்டியலிலும் மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துகிறது. மாநிலங்களுக்கு சம உரிமை மற்றும் சுய உரிமை கிடையாது. அதனால் தான் மாநில சுயாட்சி கேட்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. அடுத்து கே ஹரிஹரன், சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். பாலூட்டிய அன்னைக்கும் அனுபவம் போதித்த தந்தைக்கும் தமிழ் தந்த தமிழ் தாய்க்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ முறை இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் அரங்கத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை காண பார்வையாளனாக வந்திருக்கின்றேன். முதல் முறையாக உங்கள் முன்பு ஒரு பங்கேற்பாளனாக நிற்பதற்கு இந்த அரியதுரை வாய்ப்பை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறைக்கும் என்னுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒன்றியமும் மாநிலங்களும். இன்றைய காலகட்டத்திற்கு அத்தியாவசியமான தலைப்பு என்று கூறுவார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, இது காலத்திற்கும் அத்தியாவசியமான தலைப்பு. ஆம், வரலாற்றில் சில பேச்சுக்கள் வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறது. சிலருடைய எழுத்துக்கள் வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறது. ஆனால் ஒரு சொல் ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறது என்றால் அந்த சொல்லுதான் ஒன்றியம். தமிழக அரசு இனிமேல் மத்திய அரசு என்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என்றுதான் தன்னுடைய அழைக்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறிய பொழுது, இது என்ன தமிழகத்திலிருந்து மீண்டும் பிரிவினவாத குரல் எழுப்பப்படுகிறதா என்ற ஐயமும் கேள்வியும் பலரிடத்திலே தோன்றியது. அருமை நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் ஆட்சி கட்டிலில் அமர்கின்றதோ, ஆட்சி கட்டிலில் அமராவிட்டாலும் இரண்டு கொள்கைகளை தன்னுடைய கண்களாக பாவித்தது. ஒன்று சமூக நீதி, மற்றொன்று மாநிலத்தினுடைய சுயாட்சி. சமூக நீதியை பற்றி போன போட்டிகளில் நாம் அதிகமாக பேசிவிட்டோம். மாநில சுயாட்சியை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம். மாநில சுயாட்சி என்பது என்ன? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். மாநில சுயாட்சி என்பது அதிகாரங்களை ஒன்றிய அரசு குவியலிலிருந்து பரவலாக மாநிலங்களுக்கு தர வேண்டும். மாநிலங்கள் தங்களுடைய சொந்த காலில் நிதி அதிகாரங்களை பெற வேண்டும். ஒன்றிய அரசினுடைய தலையீடுகள் மாநிலத்தில் தேவைப்பட்டால் மட்டும் இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கூறினார்கள். ஆம், ஒரு காலத்திலே திராவிட நாடு என்ற கொள்கையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்தகை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் இந்திய சீன போருக்கு பிறகு அந்த கோரிக்கை கைவிடப்பட்டது. ஏனென்றால் இந்திய ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு ஆட்சி கட்டிலில் அமர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சியினுடைய கோட்பாடுகளை சற்று மாற்றி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற ஒரு மாபெரும் உலகத்தை முன்வைத்தார்கள். இதுவரை ஒன்றிய அரசுதான் பல்வேறு கமிஷன்களை மாநில அரசுக்கு அமைத்தது. முதல் முறையாக 1969 ராஜமன்னார் என்கின்ற கமிஷனை கலைஞர் அவர்கள் அமைத்தார்கள். இந்த கமிஷன் பல்வேறு பரிந்துரைகளை மாநில சுயாட்சிக்காக எடுத்துரைத்தது. அதற்கு பிறகாக அன்னை இந்திரா காந்தி அவர்களால் சர்க்காரியார் கமிஷனும் 2007ஆம் ஆண்டு பஞ்சி கமிஷனும் போன்ற பல்வேறு கமிஷன்கள் அமைக்கப்பட்டு மாநிலத்துடைய சுயாட்சிக்கு எதெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்கின்ற பட்டியலை வெளியிட்டார்கள். ஆனால் இன்று வரை முக்கியமான காரியங்களை நடைமுறைப்படுத்தவில்லை. மாநில சுயாட்சியினுடைய 3 பங்குகள் முக்கியமானவை. ஒன்று ஆளுநர், இரண்டாவது நிதி பங்கீடு, மூன்றாவது மொழிக் கொள்கை.
ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் அனுப்பி வைக்கப்படுகின்ற ஏஜென்ட். மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கின்ற ஏஜென்ட். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஆளுநர் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஆளுநரும், கேரளாவை சேர்ந்த ஆளுநரும், தெலுங்கானாவை சேர்ந்த ஆளுநர்களும் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் மீது சுமத்துகின்றார்கள். ஜனநாயக மரபுபடி சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களை கால வரையறையின்றி கையெழுத்திடாமல் கிடப்பில் போடுகின்றார்கள். கவர்னருடைய வேலைதான் என்ன? அனைவருக்கும் தெரியும். மாபெரும் பங்களாவிலே வாழுபவர். முதல்வருக்கு கூட அது கிடையாது. எப்பொழுதெல்லாம் புதிதாக சட்டமன்ற கூட்டத்தொடர் புதிய ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும், புதிய வருடத்தில் கூடுகின்ற சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும். மூன்றாவதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் என்கின்ற அந்தஸ்தின் மூலமாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும். இதுதான் ஆளுநருடைய பொறுப்பு. இது மற்றபடி அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நிதி பங்கீடு. மாநில சுயாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பது நிதி பங்கீடு. கடந்த காலங்களிலே நாம் பார்ப்பது ஜிஎஸ்டி என்கின்ற வரி விதிப்பின் மூலமாக மாநிலத்தினுடைய நிதி பங்கீடை எவ்வாறெல்லாம் இந்த ஒன்றிய அரசு சுரண்டியது. இரண்டாவதாக பண மதிப்பீடு டிமானிட்டைசேஷனை ஒரே இரவில் கொண்டு வந்து மக்களை எவ்வாறெல்லாம் அவதிப்படுத்தினார்கள். இதெல்லாம் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடந்தது. மூன்றாவது மொழிக் கொள்கை. இந்தியை திணிப்பதும் இந்தியை வளர்ப்பதுமே கொள்கையாக மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்பொழுதும் கருதுகின்றார்கள். புதிய கல்விக் கொள்கை மூலமாகவும் தற்பொழுது மொழிக் கொள்கை மொழிகளை திணிக்க முற்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட இதையெல்லாம் எதிர்ப்பதற்குத்தான் தற்போது இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநில சுயாட்சியை முன்னிறுத்தி கடந்த சட்டமன்றத்திலே ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதல்ல, ஆளுநரினுடைய அதிகாரங்களை வரையறுப்படுத்த வேண்டும். ஒரு சட்ட மசோதாவிற்கு காலவரையறையின்றி ஆளுநர் பெண்டிங்கில் போடக்கூடாது, அதை குறிப்பிட்ட கால வரையத்துக்குள் கையெழுத்திட வேண்டும் என்று பல மாநில முதல்வர்களுக்கு கோரிக்கை வைத்தார். கடந்த ஆண்டு கேரளாவில் நடந்த மாநில சுயாட்சிக்கான மாநாட்டிலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்தார். ஏன் நம்முடைய சட்டத்துறை செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா இளங்கோவன் அவர்கள் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற பொழுது அழகாக சொல்லுகின்றார், டெமோக்ரஸி ஷுட் நாட் பி ப்ரீச், இட் ஷுட் பி பிராக்டிஸ்ட். ஜனநாயகம் என்பது பின்பற்றப்பட வேண்டுமே தவிர போதிக்கப்படக்கூடாது என்பதாகும். அவர் இன்னொரு விஷயத்தையும் எடுத்துரைக்கின்றார். மொழியினுடைய ஆதிக்கத்தை, அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் இந்தியில் இருக்கின்றது, அது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புவது, ஒன்றியம் மாநிலம் என்கின்ற தலைப்புக்குள் சுருங்கிவிடாமல் காந்தி சொன்ன கிராம சுராஜை நாம் 3ஆம் அடுக்கான 73, 74ஆம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மூலமாகவும் உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி அறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய வார்த்தையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். திராவிட நாடு என்கின்ற கோரிக்கையை நாங்கள் விட்டுவிட்டோம். ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணங்களை இன்னும் நாங்கள் விடவில்லை. இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒன்றிய அரசாக இருக்கட்டும், வருங்காலத்தில் வருகின்ற அரசாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த நல்லதுரை வாய்ப்பை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறைக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஆண்டோ வளர் பிரைட்டன் அரசு கல்லூரி திருநெல்வேலி. தலைவருடைய லட்சியம் என்பது அந்த தலைவர் இறந்த பிறகும் அந்த லட்சியம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அந்த தலைவரினுடைய லட்சியத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைவர்களுடைய லட்சியத்தை இந்த அளவிற்கு ஒரு வீரநடையாக இந்த அளவிற்கும் கொண்டு வந்திருக்கின்றது. அந்த அளவிலே
இங்கே அமர்ந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய சக மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இன்று துவங்குகிறேன். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் ஒன்றியங்களும் மாநிலங்களும். உண்மையிலே நான் என்னுடைய வரவேற்புரையில் குறிப்பிட்டதை போல தலைவரினுடைய லட்சியம் இங்கே நிறைய பேசினார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய உயில் என்று அழைக்கப்படுவது மாநில சுயாட்சி மட்டும்தான். ஒரு கப்பல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கப்பல் பாதுகாப்பாக துறைமுகத்திலே இருப்பது அதற்கு பெருமை கிடையாது. கப்பலினுடைய பணி கடலிலே சென்று அலைகளை தாண்டி சேர வேண்டிய இடத்துக்கு போகணும். அதுதான் அந்த கப்பலுடைய பணி. அறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வருகிறாரோ சரி, ஆட்சிக்கு முன்னாடியும் சரி, மாநில சுயாட்சி மிக அழுத்தம் திருத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்களுடைய தம்பிமார்களுக்கு ஹோம் ரூல் என்ற பத்திரிகையிலே அவர் மிக அழகாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் பதவி வெறி பிடித்தவன் அல்ல, பதவிக்காக அலைந்தவனும் அல்ல. கூட்டாட்சி என்பது காகிதத்தில் மட்டுமே இருக்கிறதே ஒழிய நடைமுறையில் இன்னும் சாத்தியப்படவில்லை. என் அன்பிற்குரிய தம்பிமார்களே, நம்மளுடைய முயற்சி அதற்காகத்தான் இனி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அண்ணா அவர்கள் எந்த விதையை அவர் நாற்றாங்கல் தான் நட்டு வைத்தார். ஆனால் அதற்கு பின்னால் வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை இன்று பயிராக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரி அதை எதிர்க்கணும். மாநிலத்துக்குள்ள எந்த ஒரு சட்டம் மத்திய அரசு எதிர்த்து நிக்குது அப்படிங்கிற போது நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய தம்பிமார்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார். அதனால்தான் இது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உயில். எல்லாரும் கேட்கலாம், மாநில சுயாட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியது, ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று. 1971 தேர்தல் அறிக்கையிலே மாநில சுயாட்சி என்று தேர்தல் அறிக்கை சொன்னி தமிழக அரசியல் வரலாற்றில் 184 தொகுதிகளை பெற்று ஒரு மகத்தான ஆட்சியை படித்தது தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக ஒன்றை சொல்லுவார். நான் ஒரு ஊமையை சொல்லி சொல்வார், நான் விடுதலை அடைந்து விட்டேன், விடுதலை அடைந்தாலும் இன்னும் என்னுடைய கைகள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று. அவர் மாநில சுயாட்சிக்காக ராஜமன்னார் குழுவை அமைத்ததற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் சொன்னார்கள். அதை தலைவர் கலைஞர் மிக தெளிவாக சொன்னார். இங்கே தமிழக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலகம் பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைமைச் செயலகத்தில் ஏதாவது புல்லு பூண்டு முளைச்சா கூட எங்களால் அந்த புல்லு பூண்டை வெட்டுறதுக்கு நாங்கள் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். இன்னொன்றையும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், இந்த மாநில சுயாட்சி என்பது எங்களுக்காகவோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவோ நாங்கள் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்காக கேட்கிறோம். காரணம், மாநில சுயாட்சி என்பது சுயமரியாதை சார்ந்த ஒரு விஷயம். சுயமரியாதை எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த சுயமரியாதையை தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சியிலே ராஜமன்னார் குழுவின் மூலம் அங்கே எல்லா மாநில முதல்வர்களும் நீங்கள் அதை பேச வேண்டும் என்று சொன்னார். இது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக ராஜமன்னார் குழுவை அமைச்சாங்க. இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலமும் செய்யாததை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து எங்கள் உடன்பிறப்புகளெல்லாம் ஒரு பெருமையை இன்று தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு எல்லாம் மேலே என்னன்னா, இங்கே பேரறிஞர் அண்ணா அவங்க ஒரு சொன்ன மாதிரி கூட்டாட்சி என்பது காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கே பல ஊடுருவக்கூடிய நிலைமை இருக்கிறது. சரத்து 253 பன்னாட்டு ஒப்பந்தத்தின்படி ஒரு மத்திய அரசாங்கம் எந்த நேரத்திலும் ஆனாலும் மாநில பட்டியலில் கையை வைக்கலாம். அது மட்டும் இல்லை, சரத்து 249 என்ன சொல்லுதுன்னா, நாட்டு நலன் கருதி நாங்கள் சட்டம் இயற்றலாம் மாநில பட்டியலில். நாட்டு நலனுக்கு எங்கேயாவது வரையறை இருக்கிறதா இன்ன வரைக்கும்?
எங்கேயாவது வரையறுக்கிறக்கா இருக்கிறதா இதுதான் நாட்டு நலன் என்று? அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை தான் இன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதோடு மட்டும் நாங்கள் நின்று விடவில்லை. நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு இதிலையும் மாநில சுயமரியாதை, மாநில சுயாட்சியை நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அண்மை காலமாக ஒன்றை சொல்கிறேன். ஜனவரியில் ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு ஜனவரி 26 குடியரசு தின விழாவிலும் அவர் அந்த ஜனநாயக மாண்பை காத்தார். ஆளுநர் எப்பொழுதெல்லாம் நான் தான் இந்த மாநிலத்திற்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது இவர் தந்தையை 8 அடி பாஞ்சிட்டாரு, மகன் 16 அடி பாய மாட்டாரா? ஆளுநரை முன்னால் வைத்துக் கொண்டே மாநில சுயாட்சிக்கான கோரிக்கை மட்டும் வைத்தது இல்லாமல் ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் தெரிவித்து ஒரு வழக்கை மிக தெளிவாக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள். சம்சர் சிங் எதிர் பஞ்சாப் மாநிலம் என்ற வழக்கிலே ஆளுநர் ஒரு மாநில அரசினுடைய சுருக்கெழுத்தாளர் மட்டும்தான், அதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு பதவியும் இல்லை. இறுதியாக நான் ஒன்றை கூறிக்கொள்வது என்னவென்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சியிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையும் கடைசி கட்டுரையாக எழுதுகிறார், உடையோருக்குத்தான் விழா என்றும் இல்லாதவர்கள் எல்லாம் ஏழையாக இருக்கின்றார்கள். நான் தமிழகத்திற்கு எல்லா நாளும் விழாக்காலம் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் ஆட்சி அதிகாரம் என்னிடம் இல்லை. அன்பு தம்பிமார்களே, இதை அண்ணா இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் மாநில சுயாட்சிக்காகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்காகவும் போராடுங்கள் என்று சொன்னார். அந்த வகையிலே இன்று நம்மளுடைய தளபதியார் அவர்கள் அந்த முன்னெடுப்பை இந்திய அளவிலே தொடங்கியிருக்கின்றார். நிச்சயம் அது வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அடுத்து எஸ் ஆஞ்சலின், அரசு சட்டக்கல்லூரி, திருநெல்வேலி. அன்னை தமிழே, என் நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்லி முடியலையே. என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கங்கள். ஒன்றியமும் மாநிலங்களும் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றே வரையறுக்கப்படுகின்றது. ஸ்டேட் என்பது நாடு என்றோ அரசு என்றோ மாநிலம் என்றோ வரையறை செய்யலாம். நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்திய அரசானாலும் மாநில அரசானாலும் ஸ்டேட் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது வெறும் ஆட்சி அழகு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் மட்டுமே. இங்கு மாநிலம் என்பது குறுநிலத்திற்கு எதிரானதாகும். அதாவது குறுநிலம் என்பது பேரரசுக்கு கப்பம் கட்டி வாழ்வது. ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை அரச மாநிலங்களின் ஒன்றியம் என்று தமிழாக்கம் செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இந்தியா, that is பாரத் shall be union of states. அதாவது பாரதம் என்னும் இந்தியா அரச மாநிலங்களின் ஒன்றியம் என்று குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 1. நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் இந்திய அரசை யூனியன் கவர்மெண்ட் என்றுதான் குறிப்பிடுகின்றன. இந்த யூனியன், அதாவது மாநிலங்கள் என்பது அரச உரிமையை குறிக்கும். இந்த அரச உரிமை கொண்ட இறைமை பல சேர்ந்து ஒன்றிணைந்து ஆட்சி செய்வதே யூனியன் கவர்மெண்ட் ஆகும். இந்த கூட்டாட்சி உருவானதற்கான வரலாற்றை சற்று ஆய்வது நலம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மொழியின் வழியாக, கலாச்சாரத்தின் வழியாக, பண்பாட்டின் அடிப்படையில் தனித்தனி சிற்றரசுகள் இருந்தன. தனித்தனியாக இருந்த அவை அந்நியர்களின் காலடிக்குள் சிக்கி கிடந்து கப்பம் கட்டி வீழ்ந்து கிடந்த நிலையில் உண்டான ஒரு விழிப்புணர்வே சுதந்திர வேட்கை. அந்நிய சக்திகளால் தனித்தனியாக மொழி வாரியாக பிரிந்து கிடந்த ஒற்றுமையின்மையினை பயன்படுத்தி பொருளாதாரம் சூறையாடப்பட்டது. இதனை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதனை அடிப்படையாக கொண்டு அந்நிய சக்திகளை விரட்டி அடித்து சுதந்திரத்தை பெற்று தந்தனர். நம்மால் முன்னேற முடியும் என்று உணர்ந்த நம் மக்கள் மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒரு குடையின் கீழ் அடங்கி ஒற்றுமை என்பதனை வளர்த்து கொண்டு ஒற்றுமை வேண்டும் என்பதனை உணர்ந்தார்கள், இணைந்தார்கள். இந்திய ஒன்றியம் உருவானது. அதன் முதல் பிரதமராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்
பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் வேறுபாட்டை விரும்பிய சிலர் இந்த ஒருங்கிணைப்பை எதிர்த்தார்கள். ஆனாலும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் போன்ற பெரியோர்களால் மொழி வாரியான மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் வேறுபாட்டையும் காத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சியும் நிலவப்பட்டது. 1955 மாநிலங்களுக்கு மொழிவாரியான மாநிலங்கள் பிரிந்த பொழுதும் தென் இந்தியர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு காணப்பட்டது. கல்வியால், பண்பாட்டால், சனாதன மூட நம்பிக்கை, பகுத்தறிவு போன்ற அடிப்படை உணர்வுகளால் வேறுபாடு ஏற்பட்டது. இந்த வேறுபாடை வைத்துக்கொண்டு இந்திய ஒன்றியம் உருவாகுவது ஒரு கடினமான காரியம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கியதோடு, இணைய வேண்டுமானால் தென் மாநிலத்தங்கள் அனைத்தும் சேர்ந்து ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் எனவும், வட மாநிலங்கள் அனைத்தும் சேர்ந்து ஃபெடரேஷன் ஆஃப் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எனவும் உருவாகி இருவருக்கும் சம வாக்குரிமை என உரிமை வழங்கிதான் இன்றைய இந்திய ஒன்றியம் உருவாக வேண்டும் என்று கூறினார். ஆனால் 534 தொகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்திய ஒன்றியம் உருவானது. அதில் வெறும் 120 மட்டுமே தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனாலேயே வடக்கே வாழ்வதும் தெற்கே தேய்வதும் என்ற நிலை உருவானது. ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் என்பதனையே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு என வரையறுத்து மொழி வழி பிரிந்தும் இனவழி இணைந்தும் பிரிந்து செல்லும் உரிமையோடு கூட்டரசாக இணைவோம் என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா. அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் போன்றவை இன்று உலகளவில் வல்லரசு நாடுகளாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் மாநிலங்களின் சுய ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கூட்டாட்சி தத்துவம் தான். இன்று இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் பலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்று அவுரங்கசீப் இந்தியாவை ஆட்சி செய்தார். இந்திய மக்களை கைக்குள் அடக்கினார். அக்பர் ஆண்டார், குப்தர்கள் ஆண்டார்கள், மௌரியர்கள் ஆண்டார்கள். இந்திய மக்களை ஒரே குடையின் கீழ் அடக்கி ஒடுக்கி மக்களை ஆட்சி செய்தனர். இன்றும் சிலர் அதுபோல்தான் பெரும்பான்மை மதத்தின் பெயரால் இந்திய மக்களை ஒரே குடையின் கீழ் அடக்கி ஒடுக்கி ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு என்று சர்வாதிகார போக்கை இந்திய மக்கள் மீது திணித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகளையும் செய்கிறார்கள் என்பதுதான் துரதிர்ஷ்டவசமாக உள்ளது. இன்று கவர்னர் பெரியவரா, நியமன கவர்னர் பெரியவரா அல்லது மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பெரியவரா என்ற கேள்வி ஏற்பட்டிருப்பதே இங்கு மக்களாட்சி தான் நடைபெறுகின்றதா என்ற கேள்விக்குறியை நாம் ஒவ்வொருவருக்கும் எழுப்பியுள்ளது என்றே நான் சொல்வேன். அது மட்டுமல்லாமல் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சமூக நீதி கோட்பாட்டினை நிலைநிறுத்திட பேரறிஞர் அண்ணா கையில் எடுத்த வழியே அரசியல் பாதை. அதன் மூலம் 1949 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைத்து சமூக நீதி காத்தார். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற கூட்டாட்சி தத்துவத்தையும் ஏற்படுத்தினார். அதன் வழியில் வந்து முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சமூக நீதியை காத்து வழிநடத்தி வந்தார். அதுவரையிலும் ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் பெரிய முட்டல்களும் முரசல்களும் இருந்தது இல்லை. ஆனால் இன்று ஆரிய கலாச்சாரம் திராவிடத்திற்குள், வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலத்திற்குள் அரசியல் துணையோடு மதம் என்ற பிம்பத்துடன் புயலாக தோன்றுகிறது. ஆனால் ஆரிய புயலால் இந்த திராவிட மண்ணில் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. காரணம் சமூக நீதியின் போர்வால் நம் திராவிட வேங்கை கலைஞரின் சமூக நீதி வழிவந்த ஸ்டாலின் என்றே நான் சொல்வேன். இந்த மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, அதற்கு சமூக நீதியே அடிப்படையாட்சி என்று நம் தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று கையில் எடுத்துள்ள ஆயுதம்தான் சமூக நீதி கூட்டமைப்பு. அவரின் இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் முத்தாய்ப்பான பணிக்கு இந்தியராகிய நம் ஒவ்வொருவரும் துணை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அப்துல் வாஜித்
அரசு சட்டக்கல்லூரி நெல்லை. Respected judges, honorable gatherings, and my dear friends, before going into the topic, the union and the state, I would like to discover something. To separate, to argue particularly for the union and particular for the state, I would like to state that my stand will be for the both union and the state, where I would like to say there should not be the union and the state. I would like to convey myself the India is the union of the states. Before going into it, I would like to cover the topic as a whole, not for arguing for the state alone, not for the union alone. To cover it, I would like to derive them with three individual parts. One is the federalism, the concept of federalism with the angle of triangle. If the federalism in the top of it, the both end will be the constitution and the judiciary part, where one belongs to the other and each is interlinked with one another. Moving on to the next part, the political context, where the union and the state, we, the people, the representative of the people, where the political parties has its own role. To discuss with it and finally to move on to the welfare of the people, the legislation has playing its role to enact the laws for the people, for the welfare of the citizen. To considering it, it is very much important how the union policies are giving impact on the state, and where there is a controversy, we will discuss it accordingly. To moving on to the federalism. The concept of federalism, it is not something given to the rights which we seek for, where the constitution have guaranteed and enhanced that the concept of federalism is for the welfare of the people and the welfare of the citizen, where it is nothing but it is the concept that like the people have represented a member, where I elect, where the state legislative members, there should be some consultation and the discussion appropriately to consider them. This is the one thing where the concept of federalism states. And the state itself know the local value of the people, the local problem of the people, to give the opportunity to the locals, to the state. It is also an essential concept of the federalism. The first thing is, to moving on to the judiciary part. Like the part of the judiciary, we already know that the judicial review has come across in many ways that encroaching the power of the state, where the High Court and the Supreme Court have contempted and have get into it in the various cases, like in the case called as Bombay versus Union of India, and in the many cases that the state has its own power, as its state, it has comes into the list. So where there is a 7th schedule and there is a particular list called state, and the union list also there is a concurrent list. To getting into it, as in the part of the concurrent list, the union could not interfere, could not alienate all the rights where the state has. And the next thing is, to moving on to the next, as I said, that the political parties is playing its own role to enhance the concept of federalism and to represent the peoples coming across those circumstances and situations which to be represented among the India, where according to the political concept, the union as likewise, we have the parties still we have got independence. There is a separation called state parties, central parties, where central parties has its own agendas and the state level political parties has its own agendas. To getting conflicted and getting into the controversies, there should not be the encroachment of their own ideas, where the union should not have their own ideas to be encroached in the state power. It is the one point has to be remembered. And moving on, the current political situation, where the Tamil Nadu has the past golden era called Dravidian movement, where Tandai Periyar, Dr. Annadurai and Talaivar Kalaignar, and still
Muthuvel Karnanidhi Stalin, had playing its own role. Then in the political context, we, the state of Tamil Nadu, had need for the state autonomy. There is a need of it. As I said previously, I'm not here for arguing for particular part of the state autonomy or for the union. It is so clear that the federalism concept itself says that the state's right should be enhanced, wherein it's under the concept of the federalism. Likewise, as moving on, there is the legislative framework where we have come across many, where there is a law called CAA, NRC, farm laws and various other laws that the local people have their own feelings, where the farmers law states the same, where the farmers had expressed in a part of a country, like considering the rural part, the state know their own people's feeling. So considering it, the state, the legislation should play as its own. To finally concluding myself, that there should be an argument or should be analysis, there should be a finding and implications. At last my finding was, considering the concept of federalism under the topic the union and the state, the Tamil Nadu has been the example of it, where we don't seek for particular state autonomy. We don't say that we leave all the union. We don't need any help of the union. We need the state autonomy for the welfare of the people, and our Honorable Prime Minister, Honorable Chief Minister of Tamil Nadu, Muthuvel Karnanidhi Stalin, have implementing and fighting for the same. And I would like to state finally that the concept of federalism and the topic and the motive of the union and the state has to hands together for the public peace, harmony, and for the welfare of the people. Thank you. அடுத்து ஏகேஎன் வர்ஷா, அரசு சட்டக்கல்லூரி, காரைக்குடி. என் தாய்நாடே தமிழ்நாடே, எனக்கான எல்லாமும் உன்னுள்ளடக்கம். அன்பு, கருணை, சமுதாயத்துவம், ஜாதி, மதம் என பல்வேறு முகப்பூச்சுகளும் கொண்ட என் நாடே, எத்தனை இடர் வந்தாலும் துணிந்து போராடும் தமிழ் பற்று கொண்டிருக்கும் இனத்தை கொண்டிருக்கும் உன்னை தலைதாழ்த்தி வணங்குகிறேன். என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்றைய தினம் இங்கு எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒன்றியமும் மாநிலமும் என்பதாகும். தலைப்பிற்குள் போகும் முன்னர் ஏன் திடீரென்று மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுகிறார்கள்? ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்திய பாரத தேசமானது அனைத்து மாநிலங்களும் ஒன்றியம் என்று அன்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. 1948ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவரான டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன வரைவை சமர்ப்பிக்கும் பொழுது யூனியன் என்ற வார்த்தையை அந்த குழு அதில் பயன்படுத்தி உள்ளது. மேலும் அவர் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றிற்கு கீழ் ஒன்று செயல்படுவதில்லை, இரண்டு அரசுகளும் ஒன்று கூடி இயங்குவதுதான் இந்தியாவின் ஆட்சி நிலை என்று தெரியப்படுத்தியிருக்கிறார். அதே போல இந்திய கூட்டாட்சியிலிருந்து எந்த ஒரு மாநிலமும் மாகாணமும் விலகிக்கொள்ள உரிமை இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு மாறாக அனைத்து இடங்களிலுமே யூனியன், யூனியன் லெஜிஸ்லேச்சர், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்ற வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சென்டர் என்பது ஒரு வட்டத்தின் நடுப்புள்ளியை குறிக்கும். யூனியன் என்பது அந்த வட்டத்தின் மொத்த சுத்தளவையுமே குறிக்கும். அதுபோல இந்தியாவானது அனைத்து மாநிலங்களின் ஒன்றியமாக திகழக்கூடிய ஒரு ஒன்று. அதனால்தான் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைக்கிறோம் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நிபுணர் கூறியிருக்கிறார். சமீபத்தில் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மேடைகளில் பேசும் பொழுதும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றே கூறியிருக்கிறார். பலர் என்னவென்றால், திடீரென்று புதிதாக மத்திய அரசிற்கு முதல்வர் அவர்கள் ஒரு பெயர் வைத்து விட்டார்கள் என்று சர்ச்சைகள் கிளம்பியது. புதியதான பெயரா? 1970களில் இருந்தே கூட்டாட்சி, ஒன்றியம் என்ற வார்த்தைகள் அரசியல் நடைமுறையில் பேசப்பட்டுத்தான் வருகிறது. 1960களின் மைய காலங்களில் திமுக அரசானது ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தமிழின் சிறந்த வடிவத்தில் சொற்களை வழங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது.
எடுத்துக்காட்டாக சபா என்ற சமஸ்கிருத வார்த்தையை சட்டசபையாக மாற்றி தற்போது சட்டப்பேரவையாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல லோக்சபா, ராஜ்யசபா என்பது மக்களவை, மாநிலங்களவை என்றும், ஜனாதிபதியை குடியரசுத் தலைவர் என்றும், கவர்னரை ஆளுநர் என்றும் தற்போது அழைத்து வருகிறோம். இது ஆங்கிலத்திலிருந்து ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பு. அதே போல ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூட்டாட்சி முறையில் ஆட்சி நடத்தினால்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் செம்மைப்பட்டும் கல்வி, பொருளாதாரம், போக்குவரத்து என எல்லாவற்றிலும் மேம்பட்டும் இருக்க முடியும். அதற்காகத்தான் அவர்களின் ஆட்சி அதிகாரங்களானது 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் முதலாவதாக சட்டமன்ற அதிகார பகிர்வு சரத்து 245 முதல் 45 வரை இருக்கிறது. இரண்டாவதாக ஆட்சி நிலை அதிகார பகிர்வு சரத்து 256 முதல் 263 வரை இருக்கிறது. மூன்றாவதாக நிதி அதிகார பகிர்வு சரத்து 264 முதல் 291 வரை உள்ளது. இந்த மூன்று அதிகாரங்களையும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் பயன்படுத்தலாம். ஆனால் நீதித்துறையானது பிடித்து கொடுக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மாநிலங்களுக்குள்ளே இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் இயங்கி வருகிறது. நம்முடைய மாநிலமானது தற்போது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றும், நமது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையை லட்சியமாக கொண்டு இந்திய திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. 19 ஆண்டுகால ஆட்சி பொறுப்பில் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை சமுதாயத்தினர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என எவரெல்லாம் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டனரோ அவர்களை எல்லாம் ஏற்றம் பெற செய்தது. திமுக அரசானது ஐயா கலைஞர் அவர்களின் ஆட்சி பொறுப்பிலிருந்து இன்று வரை பல நல்ல திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கிறது. உதாரணமாக பெண்களுக்கு சொத்துரிமை, இந்து அறநிலைத்துறையை உருவாக்கியது, சிப்கோ, சிப்காட், டைடல் பார்க் என்று தொழில் வளர்ச்சிக்கான நிறுவனங்களை உருவாக்கியது, சென்னை அண்ணா மேம்பாலம் தொடங்கி கத்திப்பாரா மேம்பாலம் வரை, தமிழகத்தின் வடகோடி முதல் தென்கோடி வரை பல பாலங்கள், அணைகள் கட்டமைப்பு, அரசு கலை, பொறியியல், மருத்துவம், சட்டம் என எல்லா துறைகளிலும் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி உயர்தரமான கல்வி, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் என இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போதாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போன வாரத்தில் நமது பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து உரையாற்றிய பொழுது இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு இன்ஜின்களில் ஒன்று என்றும், எப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு வளர்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்தியா வளர்கிறது என்றும் தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லி சென்றிருக்கிறார். பல பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கியதில் கலைஞர் ஐயா அவர்கள் இந்திய அரசியலின் சூத்திரதாரியாக விளங்கி மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை சட்டமன்றத்தின் வாயிலாக நிறைவேற்றி சென்றார். காவேரி தீர்த்தத்தில் பிறந்து வளர்ந்து காவேரி மருத்துவமனையில் கண்மூடி நிரந்தர ஓய்வெடுக்கும் நாள் வரை தமிழக மக்களின் பெருமை, தமிழினத்தின் உரிமை, அதற்காகவே போராடி உயிர் நீத்த உத்தம தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதற்கேற்ப ஐயா கலைஞர் அவர்களின் வழியில் தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்றியங்களுடன் நல்முகத்துடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். மலரட்டும் நல்லாட்சி, நிலைக்கட்டும் திராவிட மாடல் ஆட்சி, ஓங்கட்டும் மாநில சுயாட்சி, உதவட்டும் ஒன்றியாட்சி என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஹரி பாலகிருஷ்ணன், அரசு சட்டக்கல்லூரி, திருச்சி. பொறுப்புளே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்புளே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை
நெருப்புலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்புலே பயின்ற பாவை மருங்களே வளர்கின்றார் என வெள்ளிப்புத்தூரார் வில்லேற்றிய தமிழை என் சொல்லேற்றி வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்காக யாழெடுத்து இசை மீட்டவும், தமிழர்களுக்காக வாழெடுத்து பகை ஓட்டவும், தமிழ் காட்ட வேண்டிய உயரத்தையும் கடக்க வேண்டிய துயரத்தையும் காட்டச் செய்வதற்காகவும் கடக்கச் செய்வதற்காகவும் சங்கமித்திருக்கிற இந்த சத்தத்துறை சங்கத்திலே ஒன்றியமும் மாநிலமும் என்று என்ற தலைப்பில் பேசுவதிலே நான் அகமகிழ்வடைகிறேன். அதையும் தாண்டி ஒன்றியமும் மாநிலமும் என்ற தலைப்பில் பேசுவதிலே நான் தன்மானப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்திய ஒன்றியத்தில் 132 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். 28 மாநிலங்கள் இருக்கிறது. 28 மாநிலங்களும் மத்திய அரசாங்கம் என்று பணிந்து சொன்ன போது ஒன்றிய அரசாங்கம் என்று துணிந்து சென்ற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு என்று சொன்னால் அந்த தன்மானத்தை எனக்குள் புகுத்திக் கொண்டு ஒன்றியமும் மாநிலங்களும் என்ற தலைப்பில் பேசுவதிலே நான் தன்மான உணர்ச்சி பெறுகிறேன். அன்றைய தினத்தில் சட்டமன்றத்திலே கோமியத்தின் புகழ்பாடுகின்ற கூட்டத்திலிருந்து கேட்டார்கள், ஏன் மத்திய அரசாங்கம் என்று சொன்னால் உங்களுக்கு எடுபடாதா என்று. நான் பதிலை சொல்லுகின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம். 1,45,000 வார்த்தைகள் கொண்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வார்த்தை கூட மத்திய அரசாங்கம் என்று இல்லை. அரசியலமைப்பின்படி ஆட்சி செய்கிற நாங்கள் ஒன்றிய அரசு என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆரியத்தின் வழி ஆட்சி செய்கிற நீங்கள் வேண்டுமானால் மத்திய அரசு என்றோ வேறு எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கி பின் தெற்கில் வந்து இடக்கினை செய்ய நினைத்த எதிரியை அந்நாள் தொட்டே அடக்கடா என்று உரைத்த அரங்காக்கும் தமிழே, உனக்கு தடைக்கற்கள் உண்டென்றால் நான் தடந்தோல் உண்டென சிரிப்பேன் என்று பாவேந்தர் சொன்னதற்கு இணங்க நம்முடைய பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்ற ஒரு மாபெரும் இரும்பு கோட்டையை கட்டமைத்தார். இன்றைக்கு அதை ஆட்டுக்குட்டிகளும் ஆட்டுத்தாடிகளும் எரிந்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்ன தெரியுமா? ஒன்றியத்தின் அறிவர்களாக நீங்கள் இருந்து கொண்டு இடித்து பார்க்க நினைக்கலாம். நீங்கள் கலர் பூசி கலவரம் செய்வதற்கு இது வடநாடு அல்ல, எங்கள் திராவிடம் பேசி தன்மானம் வளர்க்கிற தமிழ்நாடு என்று சொன்னோம் என்றால் அப்படிப்பட்ட தமிழ்நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களில் மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. அதனால் தான் எந்த வாய் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தயங்கியதோ, எந்த நபர் தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன் என்று ஒன்றியத்தின் அடிவருடியாக இருந்தாரோ அவரை முன்பாக வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் உறுதிபட கூறினார் என்றார். சர்வாதிகாரத்தில் இருக்கின்ற ஒன்றியத்தை எதிர்த்து எப்படி மாநிலங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த தமிழகம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தேசம் என்பது பன்முகத்தன்மை வாழ்ந்தது. இங்கே தேசியவாதம் நிலவ வேண்டும் என்றால் அது பன்முகத்தன்மையோடு தான் இருக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நிறம், ஒரே மதம் என்று என்றைக்கு இங்கே புகுத்தப்படுகிறதோ அங்கே தேசியவாதங்கள் வளராது. தீவிரவாதமும் பிரிவினைவாதமும் தான் வரும். அதை கருத்தில் கொண்டுதான் 1970 திருச்சி மாநாட்டில் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இந்த முக்கியமான தீர்ப்பாடு மத்தியில் கூட்டாட்சி மத்தியில் சுயாட்சி என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை ஏற்பாடு 6 257 334 336 அதே போல 339 என்று இத்தனையும் திருத்தி, இது எல்லாம் என்னவென்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டியதற்கான இந்த சட்டப்பிரிவுகளை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று பேசினார். அது மட்டுமல்ல 304B நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 304B என்ன தெரியுமா? அதுதான் இங்கே மாநிலங்களவையில் நாம் பேசுகின்ற எழுப்புகின்ற மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு செயலாற்ற வேண்டும் என்பது. ஒருவேளை அந்த திட்டம் அன்றைக்கே அந்த 304B நிராகரிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆன்லைன் ரம்மியால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்களே, அவர்கள் தப்பியிருப்பார்கள். அதிக மருத்துவக் கல்லூரி கொண்ட மாநிலம் தமிழகம் என்று பேசுகின்ற நிலைமையில் அதிக மருத்துவ மாணவர்கள் தற்கொலை பண்ண மாநிலம் என்று இன்றைக்கு பேசுகின்ற இந்த இழிநிலை போயிருக்கும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை முனியது கற்றல் நின்றே ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவற்றுள் அறிவுடையோன் ஆறு அரசு செய்யும் என்று ஒரே குடியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கல்வியில் சிறந்தவர்களைத்தான் காலம் காலமாக தமிழ்நாடு கொண்டாடியது. ஆனால் தமிழ்நாட்டிற்கே கல்வி புகட்ட புதிய கல்விக் கொள்கை என்றை கொண்டு வருகிறார்கள். உயர்கல்வியில் 30% அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் 30% அடைய வேண்டும் என்று சொன்னால் 50% தொட்டுவிட்ட தமிழர்களை நீங்கள் பின் கொண்டாட வேண்டுமே தவிர புதிய கல்விக் கொள்கையை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சர்க்கார் அந்த கமிஷன் ஒவ்வொரு கமிஷனாக வருகின்ற போது சர்க்காரிய கமிஷன் 1983 சொல்லுகிறது, இன்னைய அதிகார பிரிவினைகள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு இரத்த கொதிப்பை போல இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு இரத்த சோகையை போல இருக்கிறது என்று. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இரத்த சோகை இருந்து கொண்டே தமிழர்கள் இவ்வளவு
விரோதமாக போராடுகிறார்களே, ஒருவேளை புத்துணர்வு பாய்ந்த ரத்தங்கள் அவர்கள் மத்தியில் பாய்ந்தால் இந்த இந்தியாவுடைய நிலை என்னாகும் என்றுதான் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதே போல்தான் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு கமிஷனும் அதிகார பங்கீடு சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த தேசம் என்பது இதே நிலையில் தான் இருக்கும், வளராது என்று சொல்லினார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஒன்றியத்தில் கையெழுத்திடக்கூடிய பேனாவிற்கும் மாநிலத்தில் கையெழுத்திடக்கூடிய பேனாவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரண்டில் வலிமை வாய்ந்தது என்பது ஒன்றியத்தில் கையெழுத்திடக்கூடிய பேனா. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேனாவுக்கு அந்த ஒன்றிய பேனாக்கள் பயப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்திய ஒன்றியத்தில் முதல் முறையாக காவல்துறை ஆணையத்தை கொண்டு வந்தது கலைஞரின் பேனா. பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தது கலைஞரின் பேனா. 30% இடஒதுக்கீடோடு பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது கலைஞரின் பேனா. 1500 பேர் கிராமங்களில் இருந்தால் அவர்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று சொன்னது கலைஞரின் பேனா. இந்திய ஒன்றியத்தில் முதல் முறையாக விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாய மின்சாரம் முழுவதும் இலவசம் என்று அறிவித்தது கலைஞரின் பேனா. இந்தியாவில் அல்ல, நம்முடைய ஆசிய கண்டத்திலே கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞரின் பேனா. இவ்வளவு ஏன், நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் முதல் முறையாக சட்டமாமேதை அம்பேத்கர் அவருடைய பெயரால் சட்ட பல்கலைக்கழகத்தை துவங்கியதே கலைஞருடைய பேனா என்று சொன்னால், இந்த பேனா ஒன்றியத்தால் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை கூட எங்கள் மாநிலத்தின் பேனா செய்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால், அதுதான் ஒன்றியத்தில் எப்படி மாநிலம் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி நிறைவாக இப்படி சொல்கிறேன். பல பட்டங்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கலாம், ஆனால் ஒரு பட்டத்தை யாராலும் நெருங்க முடியாது. என்ன தெரியுமா? ஆரியத்தின் செயல்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வரும்போது எங்களால் முடியவில்லையே என்று அடிவயத்தில் அடித்துக் கொண்டு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் வானத்திற்கும் எனக்கும் சண்டை. நான் புன்னகையை வைத்தேன், வானம் வைகரையை வைத்தது. நான் கண்ணீரை வைத்தேன், வானம் மழையை வைத்தது. நான் எண்ணங்களை வைத்தேன், வானம் மேகங்களை வைத்தது. நான் பேச்சை வைத்தேன், வானம் மின்னலை வைத்தது. நான் பேச்சை வைத்தேன், வானம் இடியை வைத்தது. சரிக்கு சமமாக போட்டி எனக்கும் வானத்திற்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய வரிகள். இந்த ஒன்றியத்தில் சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்று மாநில கொள்கைகளோடும் எங்கள் மக்கள் முதல்வோடும் இணைந்து கால்களை வைத்தேன், வானம் தோற்றது. நன்றி, வணக்கம். அடுத்து எம் கோபாலசாமி, அரசு சட்டக்கல்லூரி, திருச்சி. வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதிது ஒரு தாமதம் உடனே வழி தமிழா என்கின்ற பாவேந்தரினுடைய வரிகளை முன்வைத்து தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மக்களினுடைய உரிமைகளை மட்டுமல்லாது மாநிலத்தினுடைய உரிமைகளையும் காத்து யார் கையெழுத்து போட மாட்டேன் என சொன்னார்களோ அவர்களையே கையெழுத்து போட வைத்து இணையதள சூதாட்டத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட தன்மான உணர்வோடும் ஒரு ஆளுமை திறமும் கொண்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கிறோம் என்கின்ற பெருமிதத்தோடு தலைப்பை அணுகுகிறேன். கொடுத்திருக்கிற தலைப்பு ஒன்றியமும் மாநிலங்களும். எல்லோரும் இந்த மேடையிலே பேசி அமர்ந்திருக்கிற போது அதே கருத்தை இந்த சின்னஞ்சிறியவன் என்ன பேசுவது என்ற தயக்கத்தோடே உங்கள் முன் நிற்கிறேன். இது ஒன்றியமாகவே இருந்திருக்காது. இப்படி மாநிலங்களினுடைய ஒன்றியமாக இருக்கின்ற இந்த ஒன்றியத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அடிப்படை தன்மைகள் என்ன? சகோதரத்துவம், இறையாண்மையை மதிக்க வேண்டும், அது மட்டுமல்லாத சமயசார்பற்ற நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்திகளிலே ஒன்றுதான் கூட்டாட்சி முறை. இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் எல்லாம் மிக விரிவாக கூட்டாட்சி முறையை பற்றி பேசி இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய உரிமைகளை காத்து, மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தன்னுடைய உரிமைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது அதனை எதிர்த்தும், ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற போது ஆதரித்தும் ஒன்றிணைந்து செயல்படுவது போலவே ஒன்றிய அரசாக இருக்கக்கூடியது மாநிலத்தினுடைய உரிமைகளை மதித்து, அந்த மக்களினுடைய உணர்வுகளை மதித்து ஒரு சட்டத்தினையும் திட்டத்தினையும் செயல்பாடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கூட்டாட்சி முறையினுடைய அடிப்படை தத்துவம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது தேசம்? அண்ணாவினுடைய வரிகளிலேயே சொல்லுவோமே. இன்றைக்கு அண்ணா அவர்கள் சொல்லுவார், ஒரு நாடகத்திலே ஒரு ராஜாரை பொழிகிறதா, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார் என்றால் அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள். உரிமைகளை மதித்தும் மக்களினுடைய உணர்வுகளை மதிக்காமலும் சிறுபான்மையின மக்களினுடைய உரிமைகளை நசுக்கியும் மாணவர்களினுடைய மருத்துவ கனவுகளை சிதைத்தும் சமத்துவத்தை அழித்தும் சனாதன
மதத்தை விதைத்தும் இன்றைக்கு சட்டம் இயற்றப்படக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனைக்கும் எதிராக தேவைப்படுவதுதான் கூட்டாட்சி முறை என்கின்ற உரிமை குரலும் மாநில சுயாட்சி என்கின்ற போர்க்குரலும். அண்ணா அவர்கள் மிக அழகாக சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன என்று ஒருவர் கேட்கிற போது அந்த இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி என்கின்ற நாளிதழிலே அண்ணா குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளிலே ஒன்றுதான் மாநில சுயாட்சி என்று குறிப்பிடுகிறார். இந்திய தேசமானது எப்படிப்பட்ட தேசம் என்பதனை எல்லோரும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இந்தியா ஒன்றும் அமெரிக்க தேசத்தை போல மாகாணங்கள் ஒன்றிணைந்திருக்கூடிய ஒரு ஒன்றியம் அல்ல. இது பல்வேறு இனத்தவர், பல்வேறு மதத்தவர், பல்வேறு சமயத்தவர் வாழக்கூடிய ஒரு தேசம். இன்றைக்கு இந்த சூழலில் நீங்கள் ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே நாடு என்கின்ற கொள்கைகளை கொண்டு வந்தீர்களே, ஆனால் அது கூட்டாட்சி தன்மைக்கு முரண்பாடானதாக இருக்காதா? ஹிந்தியை திணிக்க நினைத்தார்கள், சம்மட்டுக்கு கையொப்பம் போட வைத்தோமோ, அதே போல நீட் விலக்கு மசோதாவுக்குமான சட்டத்தையும் நிறைவேற்றுவோம் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக அந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இழப்பீட்டு தொகையாக ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சரக்கு மற்றும் சேவை வரிகளினுடைய தொகை என்று 2022 ஆண்டினுடைய கணக்குப்படி மட்டும் பார்த்தோமே ஆனால் நான் நினைக்கிறேன் 16,000 கோடி என நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உரிமை தொகைகளை கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படி உரிமை தொகைகள் வழங்கப்படாது இருக்கிறது. இதுதான் கூட்டாட்சி முறையினுடைய தன்மையா என்கின்ற கேள்வியினை எழுகிறது. அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய பெருமைகளை சேர்க்கிற போது நாம் இந்தியர்களாக பார்க்கிறார்கள். நாம் உரிமைகளை கேட்டால் மட்டும் நம்மை தமிழர்கள் என்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் கூட்டாட்சி முறைக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே நம் சுயமரியாதையும் இழக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசானது நமக்கு எதிராக பல திட்டங்களை கொண்டு வருகிறது, சிறுபான்மையினருக்கு எதிராக கூடிய ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்துகிறது. இப்படி மாநிலங்களுக்கு எதிராக பல முரண்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு ஒன்றிய அரசினை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூக நீதியை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக சில மாநிலங்களினுடைய பினராயி விஜயன் உள்ளிட்ட மம்தா பானர்ஜி நம்முடைய முதல்வர் உள்ளிட்ட முதல்வர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் சமதர்மத்துக்கும் சுயாட்சி கூட்டாட்சி முறைக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். சமுதாயத்திலே சமூக நீதியை குளிதோண்டி புதைக்கிற ஒரு அரசாங்கமாக ஒன்றிய அரசு இருக்கிற போது ஒட்டுமொத்த ஒன்றியங்களுக்குமாக மாநிலங்களுக்குமாக சமத்துவத்தை சமூக நீதியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். இப்படி மாநிலங்களினுடைய சுயாட்சியும் மக்களினுடைய உணர்வுகளும் இந்திய ஒன்றியத்தினுடைய கூட்டாட்சி முறையும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய முதல்வர் போன்றவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும். அப்படி வருகிற போதுதான் இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகள் காக்கப்படும், சமத்துவம் மலரும், சுயாட்சி வளரும். மாநிலங்களினுடைய சுயாட்சி மட்டுமல்லாது இங்கே சமத்துவம் மட்டுமல்லாது இங்கு சமத்துவம் மட்டுமல்லாது எல்லாம் சிறப்பாக செயல்படும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து எம் கார்த்திகா, பிரிஸ்ட் பல்கலைக்கழகம், மதுரை, சிவகங்கை மாவட்டம். வந்ததும் போனதும் நிற்பதும் நீயே, சந்தனம் காத்திடும் சத்தியம் நீயே, சொந்தமும் பந்தமும் சொர்க்கமும் நீயே, கீர்த்தியை தந்திடும் மூர்த்தியும் நீயே, கீர்த்தியை தந்திடும் மூர்த்தியும் நீயே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ ஒன்றியமும் மற்றும் மாநிலமும். ஒன்றியம் என்றால் என்ன? ஒன்றியம், யூனியன் இஸ் அதாவது பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சியை தான் ஒன்றியம் என்று கூறுகிறோம். மாநிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு, பாராளுமன்றம் ஆகியவற்றை ஒன்றிணைந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 1950ஆம் ஆண்டுகளிலே அமல்படுத்தப்பட்ட அந்த நாளை தான் நாம் இந்திய
என்பதுதான் நான் ஒன்று இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், அதாவது ஒன்றியம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை, அதாவது லா மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு மாநிலத்தை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரம் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு மாநிலத்தில் அவங்க இன்டர்ஃபியர் ஆகி ஒரு சுய ஆட்சி இப்படிதான் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இல்லை. அதாவது ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கம் என்று மத்திய அரசாங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும், ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் இங்கு அதாவது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருந்தார், சட்டசபையிலே மிக அழகாக பேசியிருந்தார். என்னவென்றால், 2 பசுமாடு, அந்த 2 பசுமாடையும் தாமே வைத்துக்கொண்டு பாலையும் தாமே வைத்துக் கொண்டால் அதற்கு டெமோக்ரசி என்று பெயர். 2 பசுமாட்டை ஒரு பசுமாட்டை அரசாங்கத்திற்கு கொடுத்து விட்டால் அதற்கு சோசியலிசம் என்று பெயர். 2 பசுமாட்டை ஒன்று வைத்துக் கொண்டு பாலை மட்டும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அதற்கு கம்யூனிசம் என்று பெயர். அரசாங்க திட்டம் என்ற பாலை சரியாக முறையாக நிர்வகித்தவர், அதற்கு ஸ்டாலினிசம் என்று பெயர் என்று சொன்னார். இன்று அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஒன்றியமும் மாநிலமும் என்ற தலைப்பில் பேசுகிறோம். ஏன் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேசுகிறோம்? சட்டம் என்பது மதிப்பிற்குரியது. ஏனென்றால் காரணம் அது சட்டம் என்பதால் அல்ல, அதில் நியாயம் இருக்கிறது என்பதால். ஆதலால் தான் அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் உள்ள நியாயத்தை கூறுகிறார்கள். அதனால் தான் இதற்கு எலிஜிபிள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்று கூறினார்கள். இது மட்டுமல்ல, அதாவது முன்பு சொல்லுவார்கள், அதாவது நம்ம ஜாதி பையன் மாதிரி பேசுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று மாறிவிட்டது. எப்படி என்றால், படித்தவன் மாதிரி பேசடா என்று மாறிவிட்டது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு அளித்தந்த பரிசு. அது மட்டுமல்ல, 1969ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி கலைஞர் ஆட்சியில் இருந்த நாள் 25% இடஒதுக்கீட்டை 31% அதிகப்படுத்தினார். இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், அதாவது பேரறிஞர் அண்ணா தமிழ் மொழி உணர்வும் இன உணர்வும் கொண்டு நமக்கு தமிழ்நாட்டை தந்திருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் எங்கு பேசினாரும் அவர்களுடைய பேச்சை கேட்க ஆவலாக கூட்டமாக வருவார்கள். ஏனென்றால் அவர் 1 மணி நேரம் பேசினாலும் சரி, 2 மணி நேரம் பேசினாலும் சரி, எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அதுவரைதான் இறுதி வரை கேட்டுக்கொண்டிருப்பார். காரணம் அவருடைய மொழி உணர்வு. அது மட்டுமல்ல, ஒரு முறை பேசுவதற்கு நேரம் இல்லை, அவர் 1 நிமிடம் மட்டும்தான் பேசினார். அதாவது ஏராளமான மக்கள் என்ன பேசினார் என்றால், மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, உங்களுக்கோ நித்திரை, வாக்களியுங்கள் உதயசூரியனில் முத்திரை அப்படின்றார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அவரின் அந்த பேச்சு, அவர் இது மட்டும் சொன்னால் போதும், அதை கேட்கக்கூடிய ஆர்வம். அதே போல்தான் இன்று நம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொன்னால் போதும், அனைவரும் அந்த ஒரு வார்த்தை கேட்கவே கூட்டமாக வருவார்கள். ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் என்ன சொல்ல போகிறார் என்று, என்ன நலத்திட்டம் கொண்டு வர போகிறார் என்று. அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளம். திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஏராளமான சட்ட திட்டத்தை இயற்றி தந்திருக்கிறது. இன்று கலிபோர்னியாவில் இயற்றப்பட்ட, அதாவது இன்றும் ஐநா சபையில் இல்லம் தேடிய கல்வி என்ற ஒன்றை ஒரு மாநிலத்தில் சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் என்றால், அது நம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகப்படுத்திய நமது தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறார்கள். ஐநா சபையில் எந்த மாநிலத்தில் கொண்டு வந்த எந்த ஒரு சொல்லையும் பேசவில்லை. நமது தமிழ்நாட்டில் இல்லம் தேடிய கல்வி என்ற ஒன்றை மட்டும்தான் பேசுகிறார்கள். இறுதியாக, அதாவது வாழ்ந்தவர் கோடி பேர் இருக்கலாம், மறைந்தவர் கோடி பேர் இருக்கலாம். எங்கே நமது இந்திய
என்பதோ அதே போல் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம். நம் இந்தியாவில் எத்தனையோ பேர் உணவு உடை இருப்பிடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த நிலை மாறுகிறதோ அன்றுதான் அப்துல் கலாம் சொன்னார் 2020 வளர்ந்த வல்லரசு நாடாக ஆகிவிடும் என்று இந்த நிலை மாறுகிறதோ அன்றுதான் இந்தியா வல்லரசு நாடாக மாறும். அதற்கு சமூக நீதி ஓராண்டு காலமாக சமூக நீதியில் முதன்மை மாநிலமாக நமது தமிழ்நாடு விளங்குகிறது. அதே போல் இன்னும் நாளை நமது தமிழ்நாடு சுய ஆட்சியில் முதன்மை மாநிலமாக விளங்கும் என்பதை நான் உறுதிபூர்வமாக கூறுகிறேன். இறுதியாக வாய்மை என்பது 2000 ஆண்டுகளாய் இளமையில் இருக்கும் விசித்திரம். அதில் வாரி வாரி எடுப்போருக்கு முத்துக்களை எடுக்கும் சரித்திரம். வாரி வாரி எடுத்தாலும் வளம் குறையாது கூறும் வைர சுரங்கம். ஏட்டிலும் நாட்டிலும் விளங்குவதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றே என்று கூறி எனது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாணவ செல்வங்களே, இங்கே மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, கழக வழக்கறிஞரணி நிர்வாகிகளே, நண்பர்களே, வணக்கம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தயாரித்து வந்து மிகச் சிறப்பாக மிக வேகமாக உரையாற்றினார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அமர்ந்து கேட்கும் பொழுது பல சிந்தனைகள், அவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுதும் இவற்றையெல்லாம் உள்வாங்கி பேசுகிறார்களே என்ற மகிழ்ச்சி எனக்கு தோன்றியது. இந்த மகிழ்ச்சியை என்னால் வெளிக்காட்ட முடியவில்லை. ஏனென்றால் நான் நடுவர் நாற்காலியில் இருந்தேன். ஒருவர் பேசும்போது மகிழ்ச்சியை காட்டினால் அடுத்தவர் பேசும்பொழுது எப்படி நாம் பார்ப்பது என்கிற எண்ணம் வந்துவிடும். ஆகவே அது ஜட்ஜு சேரில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒன்று, குறையாக சொல்லவில்லை, அடுத்தடுத்த மேடைகளிலே ஏறும் பொழுது நீங்கள் உங்களை தயாரித்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு ஒப்பீடு. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒன்றியம் மாநிலங்களும். இங்கே ஏன் இந்த தலைப்பை கொடுத்து பேசுகிறோம் என்றால், சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு மாநிலங்கள் மீது ஒரு அதிகார படையெடுப்பு நடத்துகிறது. ஆகவே நாம் இதை இன்றைக்கு பேசுகிறோம் என்கிற நிலை வந்திருக்கிறது. ஆனால் இது 1949 அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதம் வருகின்ற நேரத்திலேயே பலரும் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாடு ஒன்றியங்களின் கூட்டமைப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒற்றை நாடாக இருக்கக்கூடாது என்பதை பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது இப்பொழுது உள்ள மாநிலங்கள் அல்ல. 1949 மாநிலங்கள் என்றால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் மாநிலங்கள். அப்பெல்லாம் எல்லா ராஜாங்கங்கள். இப்போ தென்னாட்டை எடுத்துக்கொண்டால், விந்திய மலைக்கு தெற்கே எடுத்துக்கொண்டால், அங்கே ஹைதராபாத் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட், மைசூர் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட், திருவாங்கூர் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட், மெட்ராஸ் பிரசிடென்சி வெள்ளையர்கள் ஆட்சியிலே இருந்தது. இது போன்ற இந்தியா முழுவதும் பல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், குறுநில மன்னர்களாக ஆளப்பட்டு வந்த பல மாநிலங்கள் இருந்தன. பாதி மாநிலங்கள் வெள்ளையர்களோடு ஒத்து போய்விட்டார்கள். பல மாநிலங்கள் தன்னந்தனியாக தாங்களே ஆட்சி நடத்தினார்கள். இந்தியா ஒரு நாடு அல்ல. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வெள்ளையர் ஆட்சி காலத்தில் கூட இந்தியா ஒரு நாடாக இல்லை. பிறகு 47 நாமெல்லாம் ஒரு நாடாக ஆக வேண்டும் என்று எண்ணி சர்தார் பட்டேல் போய் ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் அந்த மன்னர்களை பார்த்து நீங்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துருங்கன்னு சொல்லி, இந்த வரலாறுலாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஹைதராபாத்தில் வந்து அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு நிசாம். அதையும் மீறி சண்டை போட்டு சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து சும்மா சேர்க்கலை.
எல்லாருக்கும் நான் ப்ரீவி பர்ஸ் பணம் தர்றேன், வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் நிர்வாகத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி காசு கொடுத்து தேதி எல்லாம் வாடகைக்கு இருந்தது. பிறகு 53 தான் இன்றைக்குள்ள மொழிவாரி மாநிலங்கள் 53க்கு பிறகுதான் உருவாகின. இப்போ சமீபத்தில் தெலுங்கானா மாநிலம் உருவாச்சு, அதுக்கு ஒரு கதை இருக்கு. சும்மா தெலுங்கானான்னு ஒரு ஏரியாவை அவங்க குடிக்கல. பழைய நிஜாம் ஆட்சியில் எந்த பகுதியெல்லாம் அந்த ஹைதராபாத் மாநில ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதை தான் இவங்க தெலுங்கானான்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அது மாதிரி அந்த உணர்வு அங்கே கூட இருந்தது. இன்னும் அது இப்போ நிஜாம் வந்தால் மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல். அந்த பகுதி பூரா இன்டாக்டாக தெலுங்கானான்னு வாங்கிக்கிட்டாங்க. மாநிலங்கள் பிரியும் பொழுது இப்போ மகாராஷ்டிரா ஒரே மாநிலமாக இருந்துச்சு. திடீர்னு குஜராத்துக்காரவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம குஜராத்தி பேசுகிறோம், நம்ம ஏன் மராட்டி பேசுகிறவனோட இருக்கணும்ன்ட்டு. உடனே குஜராத் 1960 ரெண்டு மாநிலமாக பிரிஞ்சுது. ஹரியானா பஞ்சாபோடு இருந்தாங்க, அவங்கெல்லாம் பஞ்சாபி பேசுகிறாங்க, நாங்கள் ஹிந்தி பேசுகிறவங்க, நாங்கள் ஏன் அவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஹரியானாவை தனி மாநிலமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி மொழிவாரி மாநிலங்களை அந்த உணர்வோடு எங்கள் மொழி எங்களுடையது, நாங்கள் ஏன் இன்னொரு மொழி பேசுகிற மக்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் 53க்கு பிறகு மொழிவழி மாநிலங்கள் அமைந்த பிறகு குஜராத் அப்படித்தான் பிரிந்தது, ஹரியானா அப்படித்தான் உருவானது. என்றால் தங்கள் மொழியையும் தங்கள் பண்பாட்டையும் மக்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதை இன்றைய அரசு புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிய வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இரண்டாவதாக, பல நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், யுனைடெட் அரேபியன் UAE எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதெல்லாம் இந்த யூனியன் யுனைடெடுங்கிற சொற்களை வைத்து பல நாடுகள் இருக்கின்றன அல்லவா. அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டங்களை பாருங்கள். அங்கே அந்த ஒற்றுமை எப்படி நீடிக்கிறது என்பது நமக்கு புரியும். நம்முடைய நூல்களை தாண்டி வெளிநாடுகளிலே இது போன்ற அமைப்புகள் உள்ள 195 நாடுகள் இருக்கின்றன. எவ்வளவு நாடுகள் இப்படி பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாடாக விளங்குகிறது, அங்கே என்ன நடைபெறுகிறது, அங்கே அரசியலமைப்பு சட்டங்கள் அந்த மக்களுக்கு எத்தகைய உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் புதிய தெளிவை பெறுவீர்கள், உங்களுக்கு உதவும். USSR பிரிந்து போகிற உரிமையுடன் பல நாடுகள் ஒன்றாக இணைந்தன, பின்னர் பிரிந்து போய்விட்டன. USSR இப்பொழுது ரஷ்யாவாக ஆகிவிட்டது. பல மாநிலங்கள், பல நாடுகள் ஒன்றாக இணைந்திருந்தன. பின்னாளில் நாங்கள் தனித்தனியாக போகிறோம், உங்களோடு எங்களுக்கு உறவில்லை என்று சொல்லி சென்று விட்டார்கள். இதையும் பார்த்திருக்கிறோம். இந்த நாடு பல நாடுகளாக இருந்ததை ஒன்றிணைந்த பிறகு இந்த 75 ஆண்டுகளுக்குள்ளாலே பண்பாட்டை மாற்ற துடிக்கிறார்கள். நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவை விந்திய மலைக்கு தெற்கே, விந்திய மலைக்கு வடக்கே என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், விந்திய மலைக்கு வடக்கே உள்ள நாகரீகம் பண்பாடு வேறு, விந்திய மலைக்கு தெற்கே தமிழர்கள் பகுதியிலே நம்முடைய நாகரீகம் பண்பாடு என்பது வேறு. திராவிடியன் மாடல் என்று சொல்லும்பொழுது அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறார்கள் அல்லவா. திராவிடியன் மாடல் என்றால் சமத்துவம், அனைவரும் சமம் என்பதுதான் அதன் பொருள், வேறு ஒன்றும் இல்லை. 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு பேசணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. எனக்கு மார்க்